ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां वन्दे गुरुपरम्परां समस्तजनकल्याणे निरतं करुणामयं नमामि चिन्मयं देवं सद्गुरुं ब्रह्मविद्वरं गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபாதமஹம் வந்தே பரமானந்த மாதவம். பகவத்கீதையினுடைய 5வது அத்தியாயம் 25வது ஸ்லோகம் 23வது ஸ்லோகம் பார்த்தோம் கடந்த வாரம். சக்னோதி ஹைவசோடும் பிராக் ஷரீர விமோக்ஷனாத் காமக்ரோதோத்பவம் வேகம் ச யுக்தக ச சுகி நரக அப்படின்னு பகவான் சொல்றார். யார் சுகமான மனிதன், சுகத்தை அனுபவிக்கக்கூடியவன் யார், உண்மையான சுகத்தினுடைய இருப்பிடம் என்ன அப்படிங்கிறது பகவான் சொல்றார். யார் ஒருவர் இந்த மனதில் எழக்கூடிய இந்த காம குரோதங்களை எல்லாம் தடுத்து நிறுத்துகின்றாரோ, அல்லது தாங்கிக் கொள்கின்றாரோ, அல்லது அவற்றையெல்லாம் கடந்து செல்லக்கூடிய ஆற்றலை பெறுகின்றாரோ, அப்படிப்பட்டவர் சுகமான மனிதனாக இருக்கின்றார். இந்த காம குரோதங்களை எல்லாம் மரணத்திற்கு முன்பாகவே, மரணம் வருவதற்கு முன்பாகவே ஒருவர் தடுத்து நிறுத்த வேண்டும். அது தடுத்து நிறுத்தக்கூடிய ஆற்றல் மனிதர்களுக்கு இருக்கின்றது. பொதுவாக காமக்ரோதங்களை நம்முடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும் என்றால், இந்த காமக்ரோதங்கள் எல்லாம் ரொம்ப இயல்பானதுன்னு சொல்லுவோம். அதையெல்லாம் தடுக்க மனிதர்களால் அதை தடுத்து நிறுத்த முடியுமா? Is it possible to overcome all these likes and dislikes? These are all the general question that arises in our mind. இந்த கேள்விகள் நம்முடைய மனதில் வரும். என்னுடைய ஒரே பதில், ஒரு விஷயம் நம்மால் இயலாது, ஒரு விஷயம் நம்மால் முடியாது என்றால் அதை பகவான் உபதேசமாக சொல்ல மாட்டார். எது நம்மால் முடியுமோ, எது சாத்தியமோ, அந்த சாத்தியப்படக்கூடிய விஷயங்களை தான் பொதுவாக ஒரு குருவாக இருக்கட்டும் அல்லது இறைவனாக இருக்கட்டும், அவர்கள் அதை உபதேசிக்கின்றார்கள். இப்போ ஒரு விஷயம் சாத்தியமே இல்லை என்றால் அதை அவர்கள் ஒரு பொழுதும் உபதேசிக்க மாட்டார்கள். இப்போ உதாரணத்திற்கு, இந்த தேகம் என்று இருக்கின்றது. இந்த தேகத்திற்கு என்ன உண்டு? மரணம் என்று ஒன்று உண்டு. அதை குறித்து உபதேசிப்பதற்கு ஒன்றுமில்லை. அதனால்தான் பிராக் ஷரீர விமோக்ஷனாத்னு அவரே சொல்றார். ஏன்னா இந்த தேகத்திற்கு வரக்கூடிய மரணத்தை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. பட் தென் பிஃபோர் யூ டை, பட் யூ கேன் டிஸ்கவர் தி ட்ரூத். இப்ப ராஜா பரீட்சித்துக்கு அந்த கதையே அதுதான், பாகவத்துல சொல்லக்கூடிய கதையே. மரணம் என்பது எல்லோருக்கும் வரும். அது பரீட்சித் ராஜாவினுடைய ஒரு உதாரணம். ஆனால் அந்த மரணம் வருவதற்கு முன்பாக அவர் என்ன செய்கின்றார் அப்படின்னா, அந்த இறைவனுடைய லீலைகளை, இறைவனுடைய பிரபாவங்களை பக்தியின் மூலமாக கேட்டு மனதை ஒருமுகப்படுத்தி அந்த இறைவனுடைய விஷயத்திலேயே லயித்திருந்து, அவர் மரணம் வருவதற்கு முன்பாக, அந்த தக்ஷன் அவனை தீண்டுவதற்கு முன்பாகவே அவர் இந்த தேகத்தை விட்டு விடுகின்றார். அதனால இந்த தேக அபிமானம் இருக்கின்ற வரைக்கும் காமக்ரோதங்கள் இருக்கும். அப்படிதான் விசாரம் பண்ணணும். காமக்ரோதங்களுக்கு காரணம் என்ன என்று பார்த்தோம் என்றால், நமக்கு இந்த தேகத்தின் மீது இருக்கக்கூடிய ஒரு அபிமானம். இந்த தேகத்தை என்னுடைய முழுமையான அடையாளமாக நான் நினைத்து கொண்டே இருக்கின்றேன். பாடி இஸ் ரிக்வயர்ட். இந்த தேகம்ங்கிறது தேவை. ஆனால் அந்த தேகத்தையே நம்முடைய அடையாளமாக நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம். அதனால்தான் இஃப் சம்படி ஸ்டார்ட்ஸ் லிவிங் கான்ஷியஸ்லி, கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும்னு சொல்றாரு. அதனால்தான் சங்கரர் சொல்லும் பொழுது, பாஷ்யங்களில் ஆச்சாரியர் சொல்லும் பொழுது, தாவத் மரணம் யாவத் மரணம் தாவத் ந விஸ்ரம்பனியாகான்னு ரொம்ப அழகா சொல்றார். யாவத் மரணம், அதனால மரணம் வருகின்ற வரைக்கும், அல்லது தேக அபிமானம் போகின்ற வரைக்கும். இங்க மரணம்ங்கிறத நாட் நெசசரிலி யூ ஷுட் லிட்டரலி டேக் இட் அஸ் பிசிக்கல் டெத்ன்னு எடுத்துக்க வேண்டிய அவசியம் கூட இல்லை.
மரணம்ங்கிறது என்ன? தி அந்த அடையாளத்தை நாம் இழப்பதுதான். அந்த தேக அபிமானம் போறதுதான். ரொம்ப சூக்ஷ்மமாக பார்த்தோம் என்றால் அதுதான் மரணம். தேக அபிமானமே இல்லைன்னா அவர்களுக்கு மரணத்தை பற்றிய பயம் கூட கிடையாது. மரணத்தை பற்றிய கவலை கூட கிடையாது. இப்ப ஆச்சாரியாரே மனிஷா பஞ்சகத்துல எல்லாம் எழுதுவார் அப்படின்னு. சரி, ஞானிக்கு எல்லாவற்றையும் உணர்ந்தவர்களுக்கு தேகமானது காசியில் விழுந்தால் என்ன, இல்லைன்னா வேறு இடங்களில் விழுந்தால் என்ன, அது உத்தராயணத்தில் போனா என்ன, தட்சிணாயணத்தில் போனால் என்ன, see they are not bothered about all these things அப்படி. இதை பற்றி அவர்கள் கவலைப்படுவது கிடையாது அப்படி. அதனால இங்க சாதனை செய்யும் பொழுது இந்த உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும்ங்கிறதுக்காக இதெல்லாம் ஒரு சாதனைகளாக சொல்லப்பட்டிருக்கிறது. கடைசியிலே சொல்ல போறார். இதே அத்தியாயத்துல 2 ஸ்லோகங்கள் சொல்ல போறார். ஆனால் ந விஸ்ரம்பனியாக மீன்ஸ் இட் இஸ் ஒன் ஷுட் நாட் ரிலாக்ஸ். விஸ்ரம்பம்னு என்ன அர்த்தம்? ஒன் ஷுட் நாட் ரிலாக்ஸ். ஒன் ஷுட் நாட் டேக் திங்ஸ் லைட்லி. அது வந்து சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. இப்ப இந்த காம குரோதத்தை பற்றி, இந்த காமத்தை பற்றி பார்த்தோம். இதெல்லாம் பார்த்தல், கேட்டல், சிந்தித்தல், அனுபவித்தல், இதுதான் நம்மளுடைய ஆசைகளுக்கெல்லாம் வந்து காரணமாக இருக்கின்றது என்று விரிவாக பார்த்தோம். அதுக்கு ஆச்சாரியார் காமத்திற்கு கொடுத்த விளக்கத்தையும் பார்த்தோம். அதே மாதிரி குரோதத்திற்கும் ஆச்சாரியார் வந்து ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறார். மனிதர்களுக்கு இந்த குரோதம், இன்ஃபேக்ட் வெறுப்பு. சில சமயம் மைண்ட் இஸ் வெரி பெக்கூலியர். ஜஸ்ட் திங்க் அபவுட் இட். சில நேரம் அது வெறுப்பை வந்து வெளிப்படையாக காண்பிக்கும். யூ ஷோ ஆல் யுவர் டிஸ்லைக், ஹேட்ரட் ஓப்பன்லி யூ வில் டிஸ்பிளே அப்படி. அதர்வைஸ் இட் வில் கீப் இட் இன்சைட். அது உள்ள வச்சுட்டு என்ன பண்ணும், அந்த வெறுப்பை என்ன பண்ணும், அது மறைமுகமாக ரொம்ப சூக்ஷ்மமாக அந்த வெறுப்பை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கும். வெளியில பார்க்கறதுக்கு ரொம்ப நார்மலாக இருப்போம். நமக்கு ஒண்ணுமே இல்லாத மாதிரி இருப்போம். பட் தென் சம்ஹோ in the deep in your heart, all these memories are unnecessarily stored. So you just keep that hatred. ஏதோ ஒரு பழைய விஷயங்களை எல்லாம் நாம் நினைத்து கொண்டு அசை போட்டுக்கொண்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னு. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஃபைல் ஓபன் பண்ணி உள்ள வச்சிருக்கிறோம். அந்த பேரை கேட்ட உடனே உடனே அந்த ஃபைல் ஓபன் ஆயிடும். இவங்க கிட்ட இப்படிதான் நம்ம ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னு. See, how many files you have in your mind? No, I am telling that you don't have the whole world. அது ஒரு 10 பேர் மேக்சிமம் நம்மள டிஸ்டர்ப் பண்றது அது ரொம்ப டிஸ்டர்ப் பண்றது ஒரு 2-3 பேரா தான் இருக்கும் அப்படி. ஒன்லி these 2-3 things is just acting as a firm obstacles. நமக்கு ஆத்ம ஞானத்திற்கு தடையாக பெரிய விஷயங்கள் எல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படி. நம்மளுடைய மைண்ட் வந்து ஃப்ரீ பண்றதுக்கு ஒரு 2-3 விஷயங்கள்ல இருந்து தான். இஃப் யூ ஜஸ்ட் பிரிங் எவ்ரிதிங், எல்லாம் எல்லாவற்றையும் விலக்கிட்டு கடைசியில பார்த்தீங்கன்னா இந்த தேக அபிமானத்திற்கு, இந்த ஆசைகளுக்கு, இவ்வளவு பெரிய காம குரோதங்களுக்கெல்லாம் பார்த்தோன்னா ஒரு 2-3 விஷயங்கள் தான் இருக்கும். ஸோ ஈவன் ஐ ஹவ் ஆல்சோ அப்சர்வ்ட் இட். வி ஆர் அன்ஏபிள் டு கெட் ரிட். ஒரு விஷயத்திலிருந்து வெளியில வர முடியாததுனால பல பிறவிகள் எடுத்ததை தான் புராணங்கள் சொல்கின்றது. ஹேட்ரட் டுவர்ட்ஸ் ஒன்லி ஒன் பர்சன் ஆர் அட்டாச்மெண்ட் டுவர்ட்ஸ் ஒன்லி ஒன் ஆப்ஜெக்ட். இப்ப ஜடபரதருக்கு என்ன இருந்தது? அட்டாச்மெண்ட் என்ன இருந்தது? அவருக்கு ஒண்ணும் இல்ல. அவருக்கு மனைவி இல்ல, குழந்தைகள் இல்ல, ஒண்ணுமே இல்ல. கடைசியில ஒரே ஒரு மான், அதுவும் கூட ஒண்ணும் அது அவர் பிறந்ததுல இருந்தே அவர் கூட வரல அப்படின்னு. இது இன் பர்டிகுலர் சிச்சுவேஷன் ஹி ஹேப்பன் டு see it. அதை பார்த்துட்டு அவருக்கு அதன் மேல பற்று வந்தது அப்படி. ஸோ நம்மளுடைய பந்தத்திற்கு நிறைய விஷயங்கள் காரணமாக இருக்க வேண்டும்ங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு. தட் மீன்ஸ் வி ஆர் நாட் அனலைசிங். எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு விஷயத்தின் மீது, யாரோ ஒரு சிலர் மீது நமக்கு இருக்கக்கூடிய தீவிரமான வெறுப்புகள் தட் பிகம்ஸ் அவர் வேர்ல்ட். அதுதான் சொல்றேன். அப்ப அதுவே அந்த மனிதரே நம்முடைய உலகமாக மாறிவிடுகின்றார். So you have taken that individual person to be your world. And either you are trying to forget or you are trying to run away from that person or the situation. இல்லைன்னா என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம ரொம்ப மறைமுகமாக அந்த சூழ்நிலைகளின் மீதோ, அந்த மனிதர்களின் மீதோ நம்முடைய வெறுப்புகளை நாம் இடைவிடாது செலுத்திக் கொண்டே இருக்கின்றோம். ஹவு மைண்ட் பிளேஸ் தீஸ் ட்ரிக்ஸ். இட் அப்ளைஸ் ஒன்லி ஆன் பர்டிகுலர் திங். தேர்ஃபோர்
தி மைண்ட் இஸ் நாட் ஃப்ரீ. ஆல் அவர் எனர்ஜி இஸ் லாக்டு தேர். அப்படி மைண்டினுடைய எனர்ஜி எல்லாம் எங்க எடுத்து அப்படின்னா அங்க இட் ஹஸ் ஜஸ்ட் லாக்ட். நோ, இஸ் இட் நாட் அவர் கண்டிஷன் இஸ் pathetic? So Shankaracharya says, Atmanaha pratikuleshu dukkhahetushu drishyamaneshu ரூயமானேஷு ஸ்மரியமானேஷு வா யோ துவேஷ்யக சக்ரோதகன் ஒரு பெரிய லிஸ்டே கொடுக்கிறாரு. சிம்பிள் தான் அது. ஆத்மனக பிரதிகூலேஷு அப்படி. அதனால ஒரு மனிதனுக்கு நமக்கு அனுகூலம் இல்லாத விஷயங்கள், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை டிசைட் பண்ற இது நமக்கு அனுகூலம் இல்லைன்னு. இது நமக்கு அவசியம் இல்லைங்கிறது வேற. அப்படி ஒரு விஷயம் நமக்கு அனுகூலம் இல்லைன்னா, ஒரு விஷயம் நமக்கு அவசியம் இல்லைன்னா தூக்கி போட வேண்டியது தானே. பட் அது அனுகூலம் இல்லைன்னு சொல்றோம், அவசியம் இல்லைன்னு சொல்றோம். ஆனா திரும்பி எது அனுகூலம் இல்லையோ எது அவசியம் இல்லையோ, see the definition, பிரதிகூலேஷு துக்க ஹேத்துஷு. அப்ப அவசியம் இல்லாத ஒரு விஷயம், அனுகூலம் இல்லாத ஒரு விஷயம் நம்முடைய துன்பத்திற்கு காரணம்னு தெரியறதா இல்லையா? சம்திங் இஸ் நாட், அது நமக்கு பிரயோஜனம் இல்லை, அதனால ஒரு பிரயோஜனம் இல்லை, அது அவசியம் இல்லை, அது அனுகூலமான விஷயம் இல்லை, அது சிந்திப்பதற்கு உச்சிதமான விஷயம் இல்லைன்னு தெரிஞ்சா டெலீட் பண்ணிட்டு போக வேண்டியதானே. யூ டெலீட் தட் நம்பர் ஃப்ரம் யுவர் போன் இட் செல்ஃப். வாட் இஸ் த ப்ராப்ளம் ஃபார் யூ? தென் இஸ் இது. அதுக்கு அடுத்து துருஷ்யமானேஷ், திரும்ப திரும்ப என்ன அதுக்காக அந்த நபர்கள் நம்ம எதற்கே வரக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. ஆனா எப்ப பார்த்தாலும் துருஷ்யமானேஷு ஸ்ரூயமானேஷு ஸ்மரியமானேஷு, சரி அவங்கள பார்த்தாலோ இல்லைன்னா அவங்களுக்கு குறித்து கேட்டாலோ அவங்கள நினைத்தாலோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணவே முடியாது. அப்படி இதெல்லாம் என்ன ஆகுது, வந்த உடனே என்ன, யோ துவேஷேக சக்ரோதக. அது நமக்கு பிரதிகூலம்னு தெரியுது, அதுதான் ஆச்சரியமா இருக்கு. அது அவசியம் இல்லைன்னு தெரியுது, ஏன்னா அது அனுகூலம் இல்லாத விஷயம்னு நமக்கு தெரியுது. அப்படி இவ்வளவும் தெரிந்த பின்பும் நம்மளால என்ன பண்ண முடியல அப்படின்னு, we are not able to get rid of that particular person or the situation or incident experience. You take anything, something we have learned good, end of the day we have to learn from everything. But then the end of the day, after learning everything, எல்லாவற்றையும் கற்றுக்கொண்ட பிறகு அதிலிருந்து ஒரு பாடத்தை பெற்ற பிறகு அது ஒண்ணும் பிரயோஜனம் இல்லைன்னு என்ன பண்ணணும், ஒரு ஓரமா ஒதுக்கி வச்சிட வேண்டியது. ஆனா திருப்பி என்ன பண்றோம், திருஷ்யமானேஷு ஸ்ரூயமானேஷு ஸ்மரியமானேஷு அனுபவத்தை அனுபவிக்கும் பொழுது என்ன ஆகுது, திருப்பி ஒரு குரோதம்ங்கிறது வருது. எவ்வளவு கிளீனா சொல்றாரு. அப்ப சிம்பிள், இந்த காம குரோதங்கள்ல இருந்து ஒரு சிம்பிள் ஈக்குவேஷன் போட்டா அனுகூலே காமக பிரதிகூலே துவேஷக, அவ்வளவுதான். நீங்க இந்த ஹோல் பாஷ்யத்தை நான் 2 வரியில ஷார்டன் பண்ணி சொல்லிட்டேன். அப்ப எதெல்லாம் அனுகூலமாக இருக்கிறதோ அதெல்லாம் நமக்கு என்ன இருக்கிறது, அனுகூல விஷயங்கள்ல காமம், பிரதிகூல விஷயங்கள்ல என்ன இருக்கிறது, துவேஷம். எது வரைக்கும் அனுகூலம்னு நாம நினைக்கிறோமோ அப்ப அது பிரதிகூலத்தை உருவாக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எனிதிங் தட் கிரியேட்ஸ் காம will have the capacity to create dvesha. அதனால்தான் இந்த அனுகூலம் பிரதிகூலம் இதெல்லாம் என்ன இருக்கு, they are all related to this world. This is nothing to do. ஆத்மாவை பொறுத்த வரைக்கும் then you just dwell on it, don't worry, just be with you. அந்த செல்ஃபுக்கு உள்ள இருக்கக்கூடிய ஆத்ம வஸ்துக்கு ஒன்னும் அனுகூலமும் இல்லை, ஒன்னும் பிரதிகூலமும் இல்லை. You need not accept every invitation from everybody. There is no need to keep pleasing people. If you don't feel like doing, just relax. Just relax. You don't lose anything. நாம பெருசா இழக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. எப்ப பார்த்தாலும் என்ன பண்ணணும், இந்த ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்றதுல ஒரு பெரிய பயம் நமக்கு. அப்படி சும்மாவது 4 பேருக்கு ஃபோன் பண்ணி நம்ம அந்த ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கிறோங்கிற. Sometimes our conditions are so pathetic. Just keep quiet. End of the day, you revel in your own peace. You will revel in your own nature. தேமேன்னு இருங்கன்னு சொல்றோம். மகரிஷி சொல்றாரு, சும்மா இருப்பது சுகம்னு சொல்றாரு. இங்க சுகி நரகன்னு சொல்றாரு.
சும்மா இருக்க தெரியணும் நமக்கு, அவ்வளவுதான். ஜஸ்ட் டூ. என்ன பண்ணணுமோ ஆக்டிவிட்டீஸ், வாட் யூ சப்போஸ் டு டூ, டூ ஆல் தோஸ் ஆக்டிவிட்டீஸ். கெட் யுவர் செல்ஃப் மினிமம் இன்வால்வ். தவிர்க்க முடியாது. குருதேவெல்லாம் ஹவு ஆக்டிவ்லி தே ஆர் இன்வால்வ்ட். தேவர் டிராவலிங் த்ரூஅவுட் தி வேர்ல்டு. சோ மெனி பீப்புள் வேர் தேர். பட் ஏதாவது அவங்களுக்கு காம குரோதங்கள் எல்லாம் இருந்திருக்கிறதா? ஒண்ணும் இல்லை. அப்படி சி சம்வேர் யூ ஸ்டார்ட். அப்புறம் என்ன ஆகுது? த சேம் வித் சேம் ஆட்டிடியூட் யூ கேன் டீல் தி ஹோல் வேர்ல்டு. அதுதான் சொல்றேன் நான். இப்ப இஃப் யூ cannot டேக் கேர் ஆஃப் அவர் ஓன் இண்டிவிஜுவல் வேர்ல்டு, நம்மளுடைய சின்ன உலகத்தை நம்மால் கவனிக்க முடியாவிட்டால் முழு உலகத்தை நம்மால் எதிர்கொள்ள முடியாது. யூ டேக் கேர் ஆஃப் யுவர் ஸ்மால் வேர்ல்டு. அப்ளை தி சேம் ஃபார்முலா. அதே உலகத்தோட நீங்க அப்ளை பண்ணினீங்கன்னா என்ன ஆயிடும்? யூ வில் பி கம்ஃபர்டபுள் வித் எவ்ரிபடி. அப்படி இன்னும் சொல்ல போனா இதுல ஒண்ணு கம்ஃபர்ட் டிஸ்கம்ஃபர்ட்ங்கிற வார்த்தையெல்லாம் கூட ஐ டோன்ட் பிலீவ். ஐ எம் கம்ஃபர்டபுள் வித் தீஸ் பீப்புள், ஐ எம் நாட் கம்ஃபர்டபுள் வித் தோஸ் பீப்புள் இஸ் ஆல்சோ வில் நாட் பி தேர். யூ ஆர் ஜஸ்ட் தேர். யூ ஆர் ஜஸ்ட் தேர். அவ்வளவுதான். இல்லைன்னா இந்த ஈக்குவேஷன் காலம் பூரம் அனுகூலேஷு காமக பிரதிகூலேஷு துவேஷக, தென் ஹோல் லைஃப் இஸ் we are just tormented between this அனுகூல and பிரதிகூல. அவ்வளவுதான். ஏதோ ஒண்ணு. அதனால இங்க அது அவசியம் இல்லைன்னு அவர் ரொம்ப தெளிவா சொல்ல. காம குரோதோத்பவம் வேகம். இது எப்ப பண்ணணும்? டூ இட் நவ். டோன்ட் வெயிட் ப்ராக் ஷரீர விமோக்ஷனாத் வரைக்கும் நீங்க காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஜஸ்ட் டூ இட் நவ். அட் திஸ் மோமெண்ட் யூ டிசைட். ஸோ த டெசிஷன் இஸ் இன் அவர் ஹேண்ட். ஹூ ஸ்டாப்ஸ் அவர் ஃப்ரீடம்? நாம சுதந்திரமாக இருக்கிறத யார் தடுக்கிறார்கள்? அப்படி இதுல வேற எனக்கு சுதந்திரம் இல்லை, எனக்கு சுதந்திரம் வேண்டும், ஐ எம் நாட் ஃப்ரீ. நாமே ஒரு ஒரு நம்மை சுற்றி ஒரு வலையை பின்னிக்கொண்டு அப்புறம் நாமே சுதந்திரம் இல்லைன்னு சொல்றதுங்கிறது ஒரு அறியாமை. அதனால பகவான் நம்மளுடைய அறியாமைகளை கவனிக்க சொல்கின்றார்கள். Now up to this, these are all the general instructions. ரொம்ப பெரிய விஷயமாக இது சொல்லல, ஆனா அது நமக்கு பெரிய விஷயமாக அது இருக்கின்றது. சிம்பிள். காட் இட்? நோ பாரு. நோ தி சச் பீப்புள் who have gone behind this அனுகூல அண்ட் பிரதிகூல. Yes, இப்ப இந்த பறவைகளை பார்க்கிறோம். ஆச்சரியமா இருக்கும். வானத்துல பறவைகள் பறக்கிறத பார்த்தா அதுக்கு பாவம் ஏதாவது அனுகூலம் இருக்குமா, அதுக்கு ஏதாவது பிரதிகூலம் இருக்குமா? அப்படி இட் வில் ஜஸ்ட் ரெஸ்பாண்ட். அதுக்கு ஏதோ பசிச்சா அது சாப்பிடும், ஏதோ பண்ணும். மரங்களை பார்க்கிறோம். நேச்சர்ல ஏன் we are asked all the time to watch nature, அப்சர்வ் நேச்சர்? ஏன் இயற்கையை பார்க்க சொல்றாங்க? ஏன் போய் அங்க போய் எல்லாம் ஒரு காட்டுல போய் உட்கார்ந்துருந்தாங்கன்னா, இயற்கையில அனுகூலம் பிரதிகூலம் கிடையாது. இந்த அனுகூலம் பிரதிகூலங்கள் எல்லாம் மேன்மேட். இட் இஸ் ஆல் மைண்ட் கிரியேட்டட். அப்படி மைண்ட் ப்ரொஜெக்ட்ஸ். அப்படி பட் ஜென்ரலா நேச்சர் அப்படி கவனிச்சுட்டே இருந்தோம்னா, இன்னும் காலையில ஒரு சூரியன் டெய்லி வர்றாரு பாவம். ஏதாவது அவர் மட்டும் கொஞ்சம் அனுகூலத்தை எதிர்பார்த்து கொஞ்சம் பிரதிகூலத்தை எதிர்பார்த்தாருன்னா நம்ம முகத்திலேயே முழிக்க மாட்டாரு. நம்ம முகத்திலேயே முழிக்க மாட்டாரு. ஈ ஜஸ்ட் கம்ஸ். யாருக்காக வர்றாரு அப்படின்னு, அவுட் ஆஃப் ஜாய் ஹி இஸ் ஜஸ்ட் கமிங். அவர் எந்த அனுகூலத்திற்காகவும் வரல, எந்த பிரதிகூலத்திற்காகவும் வரல. அதனாலதான் அந்த அந்த முதல் 4 கேள்வி யக்ஷ பிரஷ்னத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சது. பிகாஸ் இட் ஆல் டாக்ஸ் அபவுட் சன். அவருடைய உதயமாகட்டும், அவருடைய அஸ்தமனமாகட்டும், அவருடைய பிரதிஷ்டை ஆகட்டும், நத்திங். யூ டோன்ட் see எனி அனுகூல, யூ டோன்ட் see எனி பிரதிகூல. நமக்கு ஆல்ரெடி அதுதான் சொல்றேன். we have a predetermined notions. We have predetermined, see our mind is already pre-programmed. அப்போ ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி தானே, ஒரு மிஷின் மாதிரி தானே நம்ம இயங்குறோம். ஒரு ஹார்ட்வேர் இருக்கு, இட் இஸ் ஆல்ரெடி ப்ரீ ப்ரோக்ராம்டு. தென் அதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு. அது அது சுயேட்சையா தன்னிச்சையா அது எதுவுமே செய்யறது இல்லை. அது எப்படி ப்ரோக்ராம் பண்ணிருக்கிறோம் அப்படிதான் அது ஆறுது. அப்ப நம்ம கூட அப்ப அந்த அனுகூலம் பிரதிகூலங்கள் எல்லாம் இது வாட் இட் இஸ், அதெல்லாம் ப்ரீ ப்ரோக்ராம்டு தானே.
ஏற்கனவே என்ன பண்ணோம், இந்த இடத்துக்கு போனா இவங்க நம்மள மதிக்கணும், இங்க போனா இவங்க நமக்கு மாலை போடணும், இங்க போனா நமக்கு இவங்க பூர்ண கும்பம் குடுக்கணும்னு என்ன இருக்கிறது அப்படி? எங்க இடத்துல எல்லா இடங்கள்லயுமே என்ன இருக்கிறது? யாராவது நம்ம கூப்பிட்டா உடனே ஃபோன் எடுக்கணும், ரெஸ்பாண்ட் பண்ணணும். இது ஆல் ப்ரீ புரோகிராம்டு, ப்ரீ டிட்டர்மின்டு தாட்ஸ். அதுதான் எல்லா விதமான குழப்பங்களுக்கும், எல்லா விதமான கவலைகளுக்கும் என்ன காரணம்னா, நாம வந்து எப்பவுமே இந்த உலகத்தை எதிர்கொள்ளும் பொழுதே என்ன பண்றோம் அப்படின்னா, ஒரு ஒரு ப்ரீ டிட்டர்மின்டு ஒரு ஸ்ட்ராங் நோஷன்ஸ் என்ன ஆகுது அப்படின்னா, அது மனசுக்குள்ள இருக்குது. நேச்சர்ல அது இல்ல. அதுதான் சூரியன். இப்ப சூரியனை பார்த்தோன்னா, ஹி ஜஸ்ட் கம்மிங், ஹி ஜஸ்ட் ரைசிங், ஹி இஸ் ஜஸ்ட் செட்டிங் அப்படி. அவங்களுக்கு அந்த மாதிரியான எந்த ஒரு எண்ணங்களும் இல்ல. அது நேச்சர பார்க்கும்போது நல்ல ஜலத்த பார்த்தோன்னா, நல்ல மரங்களை எல்லாம் பார்த்தோன்னா, கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகும், இந்த அனுகூல, பிரதிகூல விஷயங்கள் எல்லாம் போயிடும். சச் பீப்பிள் ஆர் கால்ட் ரிஷிஸ். அவ்வளவுதான். ரிஷின்னா நெறைய முடி வளர்க்கணும்னு அவசியம் இல்ல. பெரிய தாடி வச்சிருக்கணுங்கிற அவசியம் இல்ல. காவி கட்டியிருக்கணுங்கிற அவசியம் எல்லாம் இல்ல அப்படி. ரிஷி மீன்ஸ் த ஒன் ஹூ ஜஸ்ட் சீஸ் இட். ஹூ சீஸ் சிம்ப்ளி. ஹி ஜஸ்ட் சீஸ். ஹி டசன்ட் கிரியேட் எல்லாம் என்ன ஆகும், ஹி ஜஸ்ட் சீஸ். பட் தென் ஒரு சம்ஸ்காரங்கள் அதிலிருந்து என்ன ஆகுறதில்ல. இட் நோ சம்ஸ்காரஸ் ஆர் ஃபார்ம்ட். அதேதான் இப்ப சொல்றாரு பாரு. லபந்தே 24வது ஸ்லோகம் பாரு. योऽन्तः सुकोऽन्तरारामः तदान्तर्ज्योतिरेव यः स योगी ब्रह्मनिर्वाणं ब्रह्मभूतोऽधि गच्छति. யோ யோ அந்த சுகஹ. இப்ப கொஞ்சம் முன்னாடி தான் நான் சொன்னேன். அந்த சுகஹ அப்படி. என்ன இந்த பிரதிகூலங்கள், அனுகூலங்கள் எல்லாம் வெளியில. சரி, அது ஒரு சுகத்தையும் கொடுக்கும். அது ஒரு இன்பத்தையும் கொடுக்கும். அது துன்பத்தையும் கொடுக்கும். ஸோ அனுகூலம் இன்பத்தை கொடுக்கும். பிரதிகூலம் என்ன பண்ணும்? துன்பத்தை கொடுக்கும். அத தாண்டி போயிட்டோம்னு என்ன? யோ அந்த சுகஹ. அந்த சுக. இந்த 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 ஸ்லோகம் இருக்கே, யோந்த சுகம் தரராமக ததா. பகவான் கீதையில in a different chapters he interprets in a different way. Yastvatmaratirev syat atmatruptascha manavah atmanyeva cha santuஷ்டः தஸ்ய காரியம் ந வித்யதேன்னு. தேர்ட் சாப்டர் இதே தான் சொன்னார். அங்க வந்து அங்கேயே சொன்னார். இங்க வந்து he uses a different language. யோ அந்த சுகஹ. உள்ள என்ன இருக்கிறது? there is a சுகம். எப்பாவது சுகமா உட்கார்ந்துருக்கிறோமா? தனியா. அதாவது நோ ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் தேர். நோ பீப்புள் ஆர் தேர். Not even a single thought is crossing in our mind. Just imagine it. No, you are just there, all alone. Enjoying the bliss of being ன்னு சொல்லுவார்கள். See, நான் வார்த்தைகள்ல விளையாட விரும்பல. That is there. That cannot be denied. So he simply says, யோ அந்த சுகஹ. அந்தக ஆராமக. அந்த சுகஹன்னு அந்தராத்மனி சுகம் எஸ்ய. இப்ப அதெல்லாம் கிராமர். அந்தராத்மனி எஸ்ய சுகம். உள்ள ஒரு என்ன இருக்கிறது? ஒரு சுகம் இருக்கிறது. Nobody can reject you. Maybe probably all this rejection, it is there all with respect to the outer world. வெளி உலகம்னு ஒண்ணு இருந்தால் some people will accept you, some people will reject you. That is the order of the world. But this inner peace doesn't accept anybody, doesn't reject anybody. It is available to everybody வித்தவுட் எனி கண்டிஷனிங்ஸ். எந்த ரூல்ஸ் கிடையாது, ரெகுலேஷன் இல்லாம, எந்த கட்டுப்பாடுகளுமே இல்லாமல் இந்த சுகம்ங்கிறது இருக்கிறது. அதனாலதான் யார போய் போய் பார்க்கணும். அதனாலதான் சித்தர்கள் ஒருபடி மேல போய் என்ன சொல்லி, எந்த கோவிலுக்கு போய் எந்த சுவாமியை கூட கும்பிடணும்னு சொல்லிடுவார்கள். பட் அப்படிலாம் சொன்னா உடனே நம்ம ட்ரெடிஷனுக்கு எதிர்க்க பேசுறோம்னு ஆயிடுச்சு. ஃப்ரம் த அல்டிமேட் ஸ்டாண்ட் பாயிண்ட் வென் யூ சே யோந்த சுகஹ அப்படின்னு. இப்போ உள்ள இருக்கு, உள்ள உள்ள சுகம் இருக்குன்னு இன்னும் தெரியாதவன் இப்ப வெளியில எத்தனை கோவிலுக்கு போனா என்ன, எத்தனை தீர்த்த கஷேத்திரங்களுக்கு போனா என்ன, எவ்வளவு பெரியவங்கள பார்த்தா என்ன, தனக்குள்ள சுகம் இருக்குங்கிறது அவன் தெரிஞ்சுக்கலன்னா ஒரு பிரயோஜனம் இல்லை.
ஸோ யோந்த சுக அந்தராராமக, ஹீஸ் காட் ஆத்மா ராமர், இதுதான் சொல்றோம். இஸ் நாட் இந்திரியா ராமக. இந்திரியா ராமகங்கிற வார்த்தையும் பார்த்தோம் இல்லையா? இந்திரியா ராமக இல்ல, ஹி இஸ் ஓன்லி ஆத்மாராம். அந்தர ஆராமக, இந்த வார்த்தை ஆறாம் அப்படி அந்தராராமகன்னு, அந்த ஆராமக அப்படின்னு என்ன அர்த்தம்? ஜஸ்ட் ஹீ இஸ் ஜஸ்ட் ரிலாக்ஸிங். ஒன்று இருக்கு, பீப்புள் வாண்ட் ஃபார் ரிலாக்ஸேஷன், தே கோ ஹியர் அண்ட் தேர். தே சார்ட், தே கோ டு சம் ரிசார்ட், தே கோ ஹியர். என்ன விட ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். நிறைய வேலை பார்த்துட்டோம், போய் ஒரு நான் வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். தென் அகெயின் யூ ஆர் சர்ச்சிங், யூ ஆர் கோயிங் டு சம்வேர், யூ ஆர் சீக்கிங் சம்திங், தட் மீன்ஸ் யூ ஆர் டயர்ட் ஆஃப் வாட் யூ ஹவ் டன். யூனோ என்ன ரெஸ்ட் எடுத்தாரு சுவாமிஜி, குருதேவ் என்ன ரெஸ்ட் எடுத்தாரு, நான் வந்து ரெஸ்ட் எடுக்கணும் ஒன்றும் இல்லை. தெர் இஸ் நோ நீட் டு கோ எனிவேர். பட் தென் we are not against going some place, but then we should understand அங்கெல்லாம் என்ன கிடையாது, அங்கெல்லாம் ஒரு ரிலாக்ஸேஷன் கிடையாது. தி ஆல் ரிலாக்ஸேஷன் அதெல்லாம் எங்க இருக்கு? உள்ள என்ன இருக்க வேண்டியது? ஆறாம இருக்க வேண்டியதுதான். ஆ ரமணம், அதுதான் வேண்டியது. ஆ ரமணம் அர்த்தம். ஆன்னா சமஸ்கிருதத்துல சமந்தாத்துன்னு அர்த்தம். சமந்தம்னா கம்ப்ளீட்லி, ரமணம்னா என்ன அர்த்தம்? ஜஸ்ட் டேக் டிலைட் இன் யுவர் செல்ஃப். ஒன்றும் ரொம்ப செலவு பண்ணி சுவிட்சர்லாந்து வரைக்கும் போய் கஷ்டப்பட வேண்டாம் நீங்க. என்ன ஒன்றும் ஒரு அவசியம் இல்லை அப்படின்னு. ஆல் எல்லா சுவிட்சர்லாந்து எங்க இருக்குன்னா இங்கேயே இருக்கிறது அப்படின்னு. யூ இமேஜின் எனி பிளேஸ் அப்படி. ஜஸ்ட் இட் இஸ் ஆல் இன் யுவர் ஓன் ஹார்ட். தட்ஸ் வாட் ஐ எம் டெல்லிங். யூ டோன்ட் நீட் எனிபடி, யூ டோன்ட் நீட் எனி ஆப்ஜெக்ட், யூ டோன்ட் நீட் எனி பீப்புள். பட் தென் இட் இஸ் தேர். அந்தரா ராமஹ ததாந்தர் ஜோதிரேவ. ஸோ வெளியிலெல்லாம் புகைதான். என்ன நீங்க என்ன பண்ணாலும் கடைசியில புகையதான் புகையும். ஸோ யூ ப்ளீஸ்ட் சோ மெனி பீப்புள். இந்த எண்ட் ஆஃப் த டே எல்லா ரிலேஷன்ஷிப்லயும் ஒரு சின்ன ஒரு புகை இருக்கும். ஏன்னா அங்க அது எக்ஸ்பெக்ட் பண்ண அவங்க திருப்தி எல்லாம் நீங்க பூர்த்தி பண்ற வரைக்கும் தான் ஜோதி இருக்கும். யூ மொமெண்ட் யூ ரெஃப்யூஸ் டு ஃபுல்ஃபில் தம், தென் புகையும். நீங்களே பாருங்க, நம்ம வாழ்க்கையில எவ்வளவு ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஜாலியா இருந்திருக்கு, எவ்வளவு புகஞ்சிருக்கு பாருங்க. எண்ட் ஆஃப் த டே ஸ்மெல் தான். அப்புறம் புகஞ்சாலும் பரவாயில்ல, அது கருகிற வரைக்கும் அந்த யூ கோ டு தட் எக்ஸ்டென்ட் ஆஃப் அந்த ரிலேஷன்ஷிப் கருகி அது வீணா போயிடுது. நவ் ஹியர் இன்சைட் யூ சி, சம்டைம் யூ ரீட் ஆல் தீஸ் திங், ஹவு ப்ரொஃபவுண்ட், ஹவு ட்ரூத்ஃபுல். உள்ள என்ன இருக்கிறது? பிகாஸ் அதர் தேன் யூ தெர் இஸ் நத்திங். அதனால உள்ள புகையறதுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு. வெளியில பார்த்த சமயத்துல பெரிய ஜோதி மாதிரி இருக்கும் எல்லாம், அப்படியா? ஓ அதுவாம்பாங்க, உள்ள புகஞ்சிட்டே இருக்கும். பீப்புளுக்கு உள்ள இருக்கக்கூடிய ஜெலஸ். தே டோன்ட் வாண்ட் டு என்ஜாய் அதர் சக்சஸ் அட் ஆல். இன்னொருத்தருடைய ஒரு வெற்றியை கூட நம்மளால முழுசா பாராட்ட முடியாது, அதை பங்கெடுத்து கொள்ள கூட முடியாது. ஒரு நல்லது இன்னொருத்தருக்கு நடக்கிறதுன்னா அது வந்து ஹோல் ஹார்ட்டடா, அது வெளியில எல்லாம் சொல்லுவோம், வேற வழி இல்லை அப்படின்னு. ஆல் டிசப்பாயின்மெண்ட்ஸ் வி சிம்பிளி கவர் இட். பட் உள்ள உட்கார்ந்துட்டு என்ன பண்ணிட்டு இருப்போம்? உள்ள உட்கார்ந்து உள்ள ஒரே என்ன, நவத்வாரே புரே, 9 துவாரம் வழியும் புகை வரும். ஸ்மோக் கம்ஸ் அவுட் ஆஃப் ஆல் 9 கேட்ஸ். கொஞ்சம் நஞ்சம் இல்லை அப்படி. Now here it is said, என்ன அந்தர்ஜோதி. தெர் இஸ் தூமவர்ஜித ஜோதி. ஒரு தூமமே இல்லாத, ஒரு புகையே இல்லாத, ஏன்னா ஒரு ஒரு லைட் ஆஃப் கான்சியஸ்னஸ். உள்ள ஏதோ லைட் எரியும்னு பார்க்காதீங்க, லைட் எல்லாம் ஒண்ணும் இல்லை. அது ஞான ஜோதி. அது ஜோதி இன் த ஃபார்ம் ஆஃப் பிரகாஷ, ஆத்ம பிரகாஷம். ஞான பிரகாஷேன விசுத்த சத்வகன்னு சொல்ல, அது ஒரு ஞான பிரகாஷம். யூ ஆர் ரெவலிங் இன் தட் நாலேஜ், செல்ஃப் நாலேஜ். அதுதான் அந்தர் ஜோதிங்கிறது. என்ன அர்த்தம்? ஆத்ம ஞானம் தான் அந்தர் ஜோதி. ச யோகி, ஹீ இஸ் அ யோகி. என்ன, ரெஸ்ட் ஆல் போகி ஆர் ரோகி. ஒன்னா ரோகியா இருக்கும், இல்லைன்னா போகியாக இருக்கலாம்.
ஸோ ஒன்லி சச் பீப்புள் ஆர் கால்டு யோகி, ச யோகி. பிரம்ம நிர்வாணம், he has that is called, that state is called பிரம்ம, பிகாஸ் இட் இஸ் இன்ஃபைனைட். அதுக்காக தான் அது ஒரு பேர் வைக்கிறோம். அது உள்ள ஏதோ ஒரு பிரம்மம்னு ஒன்று உட்கார்ந்து இருக்கிறதுன்னு. இட் இஸ் த வேர்ட், இட் சேஸ் இட் இஸ் இன்ஃபினிட்டிவ், அன்கண்டிஷன்டு, அன்லிமிட்டெட். அதனால தான் அதுக்கு எதுக்கு லிமிடேஷன்ஸே இல்லையோ அதுக்கு பிரம்மம்னு சொல்றோம். ஏன்னா பரம்பொருள்னா அப்படி பேர ஒரு பொருள் உள்ள இருக்குன்னு நினைக்க வேண்டாம். அப்படி இட் இஸ் தி ஸ்டேட், ஏன்னா பிரம்மணி நிர்விருத்தம்னு சொல்வார்கள். நிர்விருத்திம், நிர்வாணம். ஆக்சுவலி த வேர்ட், ஐ திங்க் ப்ராபப்ளி இஃப் ஐ எம் கரெக்ட், த வான கம்ஸ் ஃப்ரம் வாத்த. வாத்த மீன்ஸ் காத்து. வாத்த, வாத்தம்னு சொல்ற மாதிரி. ப்ராபப்ளி அந்த வாத்தத்துடைய பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான் வானம்னு இருக்கணும். ஸோ வாத்தம்னா ஆல் ஒரு சலனம். வானம், வானம்ங்கிறது அதனுடைய பாஸ்ட் பார்ட்டிசிபிள் சலனம். நிர்வாணம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா சலனமற்ற நிலை. சலனமே இல்லாமல், எந்த ஒரு சலனமும் இல்லாமல் என்ன இருக்கிறது, ஜஸ்ட் இட் இஸ் பிரம்ம நிர்வாணம். நம்ம பின்னாடி கீதையில ஏதோ தீபோ நிவாதஸ்தக நேங்கதே சோபமா ஸ்மிருதான்னு ஒரு ஸ்லோகம் சொல்வார். காற்றே இல்லாத இடத்தில் கொண்டு போய் ஒரு தீபத்தை வைத்தோன்னா எப்படி அது கொஞ்சம் கூட அசையாது. அதே மாதிரி சயோகி பிரம்ம நிர்வாணம். தென் ஹி பிகம்ஸ் பிரம்ம பூத. அடுத்து என்ன, பிரம்ம பூதமாவே ஆயிடுறாரு. பிரம்ம பூதம், ஹி பிகம்ஸ் பிரம்மக. பிரம்ம பூதம் அதிகச்சதி. அந்த பிரம்மபூதம் அதிகச்சதிக்கு ரெண்டுக்கு நடுவில் இகையேவ பிரம்மபூத அதிகச்சதின்னு ஹியர் இட் செல் நவ். அது ஏதோ அப்புறம்லாம் இல்லை, இந்த க்ஷணமே. ஓ, தட் மீன்ஸ் த மொமெண்ட் யூ திங்க் அபவுட் யூ ஆர் இன் தட் ஸ்டேட் ஆஃப் ரியலைசேஷன் தான். இப்ப த மொமெண்ட் யூ சி, இஃப் யூ அப்ரிஷியேட் இட் ஆல்சோ, அந்த சுகக அந்தராராமக ததாந்தர் ஜோதி ரேவன்னு நீங்க சொல்லி ஒரு நிமிஷம் ஆமா இது சத்தியம்னு நீங்க நினைச்சா, அட் தட் மூமெண்ட் யூ ஆர் இன் தட் ஸ்டேட் ஒன்லி. அவ்வளவுதான். ரொம்ப நான் சொல்ல விரும்பல, அவ்வளவுதான். பட் என்ன பண்ண முடியலன்னா, வி ஆர் அன்ஏபிள் டு ரீடைன் இட். அதுலயே என்ன பண்ண முடியல அப்படின்னா, ஃபார் அ லென்த்தி பீரியட். தேர்ஃபார் எவ்ரி ஜீவ சம்வேர், ஏன்னா எங்கேயோ ஒரு இடத்துல அது என்ன ஆகுது அப்படின்னா, அது தன்னுடைய சொரூபத்தை அனுபவிச்சுட்டு தான் இருக்கிறது. தன்னுடைய சொரூபத்தினுடைய நிலையை அனுபவிக்காதவங்க யாராலையுமே இருக்கவே முடியாது. அது அவங்களுக்கு தங்களுடைய சொரூபம்னு ஒருவேளை தெரியாமல் இருக்கலாம். இல்ல தெரிஞ்சும் அதை அனுபவிச்சும் கூட அதிலேயே திருப்பி என்ன பண்ண முடியல, தே ஆர் அன்ஏபிள் டு ஜஸ்ட் ஸ்டே இன் இட். இப்ப இந்த ஸ்லோகம் படிக்கும்போது டூ யூ ஃபீல் ஆர் நாட், சே ஹானஸ்ட்லி when you say that, இதுதான் சத்தியம், யோந்த சுகஹ அந்தரா ராமக தத்தோ அந்தர் ஜோதிரேவக அப்படின்னு சொன்ன உடனே என்ன இருந்தது, சம்திங் இஸ் நாட் ஸ்ட்ரைக்கிங் ஆர் நாட். அவ்வளவு இன்சென்சிட்டிவாவா இருக்கும் நம்ம, அவ்வளவு ஜடமா என்ன. இது எவ்வளவு சொன்ன அப்புறமும் அந்த சுகக அந்தராராமக அந்தர் ஜோதிகின்னு சொன்ன பிறகு கூட அது ஆமான்னு நமக்கு அதை அக்செப்டே பண்ண முடியலன்னு அவ்வளவு ஜடமா இல்லையே. ஆனா யூ ஃபீல் எவ்வளவு, அது கேட்கறதுக்கே எவ்வளவு நல்லா இருக்கிறது அப்படின்னு. தட் மீன்ஸ் வாட், அட் தட் மூமெண்ட் வி ஆர் இன் இட். ஒன்லி திங் இஸ் தட் இஸ் கிரியேட்டட். அது கிருஷ்ணர் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு வார்த்தைகளை எல்லாம் தேர்ந்தெடுத்து ஒரு கண்டிஷனை கிரியேட் பண்ணி உங்களுக்கு ஜஸ்ட் காமிக்கிறாரு. அதனால என்ன, அட் திஸ் மூமெண்ட் தட் இஸ் தி பவர் ஆஃப் அ டீச்சர். தட் மீன்ஸ் கிருஷ்ணா, பிகாஸ் ஆஃப் ஹிஸ் வேர்ட்ஸ் யுவர் he is just showing for a moment. கொண்டு அதுல போய் முக்குறாரு, அட்லீஸ்ட் மூழ்கிட்டு வர்றாரு. பட் தென் நம்ம அதுலயே மூழ்கி இருக்கணும். அதுதான், இஃப் யூ நோ ஹவு டு ஸ்டே இன் இட், தென் தட் இஸ் வாட் ஃப்ரீடம் இஸ். அதுதான் நம்ம ஃப்ரீடம்னு சொல்றோம். அது பிரம்ம பூதக. நம்ம அந்த பிரம்ம பூதமா ஆறுதில்லை. அப்படி நம்ம நம்ம பூத்வா, பூத்வான்னு என்ன, அதுக்குள்ள போயிட்டு என்ன பண்றோம் அப்படின்னா, அப்புறம் திருப்பி என்ன பண்றோம், திருப்பி வெளியில வந்துடுறோம். பட் அவன் பிரம்ம பூதக அதிகச்சதின்னு, தே ஸ்டே இன் இட், இன் தட் ஸ்டேட் ஆல் த டைம். ஒரு கான்ட்ரடிக்ஷன் இல்லை, ஒரு கன்ஃபியூஷன் இல்லை.
அவங்க வாட்ட இருக்கிறாங்க. They don't disturb anybody. They don't expect anything from anybody. They are just there. A beautiful state. So அதெல்லாம் தான் he appreciates all that. கிருஷ்ணா now இதெல்லாம் சொல்றார். லபந்தே பிரம்ம நிர்வாணம் ருஷய க்ஷீண கல்மஷாக சின்னத்வைதா யதாத்மானஹ சர்வபூதஹிதே ரதாஹ. So, இந்த இடத்துல லபந்தேன்னு சொல்றாரு, அடுத்த ஸ்லோகத்துல வர்த்தத்தேன்னு சொல்லுவாரு. தீஸ் ஆர் ஆல் த வேர்ட்ஸ், சின்ன சின்ன வார்த்தைகள். லபந்தே அண்ட் தென் வர்த்ததே. ஸோ he has attained, then he continues to be in it. அதுதான் பியூட்டி. சி லபந்தே பிரம்ம நிர்வாணம். போன ஸ்லோகத்தினுடைய கண்டினியூஷன் தானே. என்ன பிரம்ம பிரம்ம நிர்வாணம்னு சொல்லிட்டாரா இல்லையா? பிரம்ம நிர்வாணம் லபந்தே தேகே. அப்புறம் என்ன ரிஷயக, அவங்க எல்லாம் யாரு? ரிஷயக. ஹூ இஸ் ரிஷி? நாம ஏற்கனவே பார்த்தோம். பண்டிதாக சமதர்ஷனாகான்னு ஆரம்பிச்சார். வித்யா வினய சம்பன்னே பிராமணே கவிஹஸ்தினி சுனி ஜைவஸ்வபாகேச்ச பண்டிதாக சமதர்ஷனாக. அங்க சமதர்ஷனாகன்னு ஆரம்பிச்சார். ரிஷயக சமதர்ஷனாக. ருஷேக சமயக் தர்ஷினக. சமதர்ஷினக மட்டும் இல்ல, ருஷேக சமயக் தர்ஷினக, ருஷேக சுகீனரக, ருஷேக புதக. இதெல்லாம் வேற வேற வார்த்தைகள். ஆல் தட் சமதர்ஷி, சமயக் தர்ஷி, சுகீனர, புத என்ன எல்லாம் சொல்லி என்ன பண்றாரு? இப்ப என்ன பண்றாரு? இதெல்லாம் சேர்த்து ஒரு வார்த்தையில என்ன போட்டார்? ரிஷின்னு போட்டார். அவ்வளவுதான். No, such a person is called a seer. Rushaya. Kshina kalmashaha. க்ஷீண கல்மஷம்னா எல்லா தோஷங்களும், பாபமா இருக்கட்டும் புண்ணியமாக இருக்கட்டும். இங்கே நம்ம இன் திஸ் கான்டெக்ஸ்ட் காமக்ரோதத்தை தான் நம்ம எடுத்துக்கணும். க்ஷீண கல்மஷம்னா என்ன அர்த்தம்? கல்மஷங்கிறது காம குரோதம். அனுகூலம் பிரதிகூலம்னு பார்த்தோமா இல்லையா? அதுதான் இங்கே கல்மஷம். அவ்வளவுதான். நம்ம ரொம்ப பாபம் புண்ணியம் தர்மம் அதர்மம்னு ரொம்ப போக வேண்டாம். இங்க சிம்பிளா எல்லாத்தையும் ஒரே வார்த்தையில சொல்லிட்டோம்னா காம குரோதம் இல்லைன்னா அனுகூலம் பிரதிகூலம். அதனால க்ஷீணம்னு என்ன அர்த்தம்? அதெல்லாம் இட் இஸ் லெஃப்ட் ஃபார் குட் ஒன்ஸ் ஃபார் ஆல். அது முழுசா என்ன எடுத்து க்ஷீணம் அடைஞ்சு எடுத்து யூ ஷுட் அலோவ் இட். யூ ஷுட் அலோவ் இட். அது க்ஷீணமாறதுக்கு நாம என்ன பண்ணணும் அப்படின்னு நாம தான் அனுபவிக்கணும். காமக்ரோதங்கள் நம்மளை விட்டு விலகிறதுக்கு அது போறேன்னாலும் நாம என்ன பண்றோம்? அதை பிடிச்சு வச்சுட்டே இருக்கிறோம். அப்படி அது ஆளை விட்டா போறோம்னு நினைக்கிறது. அது then we don't want to leave. See, some relationships also like that. You don't want, but அது விடாது. அது மாதிரி க்ஷீண கல்மஷாக. சின்ன துவைதாக. சின்ன சம்சயம்னா துவைத். சின்ன சின்னம்னா சின்ன மீன்ஸ் டு ஜஸ்ட் வெட்டுறது, எல்லாவற்றையும் நீக்குவது. சின்ன சின்ன மீன்ஸ் டு கட். தே சே நோ, டு ஜஸ்ட் கட். அது வேரோடு பிடுங்கி எரியணும். சின்ன துவைதாக. துவைதா இஸ் சம்சயம். ஆல் டவுட்ஸ், எல்லா சந்தேகங்களும் முழுமையாக அறவே நீங்கி யதாத்மனக. யதாத்மனகன்னு சையதேந்திரியாகனு சொல்வார்கள். சையதேந்திரியாக. ஆக்சுவலி சின்னத்வைதாக யதாத்மானாக சர்வபூத ஹிதேரதாக. See, this is only Krishna uses different words again in different places. Probably in 12th chapter, he will say, சந்நியம்யேந்திரிய கிராமக சர்வத்திர சமபுத்தேக சர்வபூத ஹிதேரதாகன்னு சொல்லுவார். 12th chapter படிச்சு ஞாபகம் இருக்க? சந்நியம் ஏந்திரிய கிராமம் சர்வத்திர சமபுத்தேக சர்வபூத ஹிதேரதாக. There he says that சந்நியம்ய இந்திரிய கிராமக தான் யதாத்மானாக, சர்வத்திர சமபுத்தேக தான் சின்னத்வைதாக. திருப்பி என்ன ஆயிடுறது அப்படின்னா சர்வபூத ஹிதேரதாக. See, the one who revels in the welfare of everybody. அப்ப இந்த அனுகூலம் பிரதிகூலம் எதுவுமே இல்லைன்னு இந்த மூணே எடுத்துக்குங்க. சின்னத்வைதாக யதாத்மனா சர்வபூத ஹிதே ரதாக. இந்த மூணே எடுத்துட்டு என்ன, டோட்டல் எனர்ஜி இஸ் அவைலபிள் டு தட் பர்சன்.
கம்ப்ளீட் எனர்ஜி. ஏன்னா எங்கேயுமே டிசிபேஷன் இல்லாம, அதர்வைஸ் சம்சயத்துல டெசிபேஷன், எனர்ஜி இஸ் டெசிபேட்டட் இன் டவுட்ஸ். சம்சயத்துல எனர்ஜி டெசிபேஷன். இந்திரியங்கள் நம்மளுடைய கட்டுப்பாடுல இருந்து தெர் இஸ் எனர்ஜி டெசிபேஷன். தென் நமக்கு வந்து சர்வபூத ஹிதேரதாக இல்ல, ஸ்பெசிபிக் பூத ஹிதேரதாக. சாரி, கொஞ்சம் இங்கிலீஷையும் சேர்த்துட்டேன் நான். இன்ஸ்டெட் ஆஃப் சர்வ, எல்லாருடைய நலன்லயும் நமக்கு நமக்கு ஸ்பெசிபிக்கான பீப்புள் மட்டும்தான் என்ன இருக்கிறது, அவங்களுடைய நலன்ல மட்டும்தான் அக்கறையாக இருக்கக்கூடியது. ஹியர் இஸ் a பர்சன் சர்வபூத ஹிதேரதாக. Now you ask Krishna, he will say சர்வபூத ஹிதேரதாக. அவர் ஏதோ பாண்டவர்களுடைய ஹிதத்துல மட்டும் அவர் திளைக்கல, அவர் கௌரவர்கள் ஹிதத்தையும் தான் நினைச்சாரு. அப்படி என்ன, அவர் ஏதோ கௌரவர்களுக்கு துவேஷி அப்படிதான் பீப்புள் டெபிக்ட் கிருஷ்ணா. கடைசியில என்ன ஆகுது அப்படின்னா, முழு மகாபாரதத்தை படிச்சுட்டு பீப்புள் கிரிட்டிசைஸ் கிருஷ்ணா. தென் தே ஆல்ரெடி டேக் a stand. We don't like Krishna, therefore they like Karna. That is the only problem. Why they like Karna is not that they have studied Mahabharata, because they don't like Krishna. But then that is the person, the one person who has just throughout his life such a wonderful life. Sarvabhuta Hidayarataha. They are only no expectations. என்ன என்ன ட்ரெமெண்டஸ் எனர்ஜி அது. அது எவ்வளோ ஒரு ஆற்றல். அப்படி எல்லாருடைய நலனிலும் அக்கறை உடையவர்களாக, such people they need not go out and do also. That is up to them. அவங்க போலாம், செய்யலாம், பண்ணாமல் இருக்கலாம். பட் their very presence, wherever they are, their very presence certainly will help this world. அவர்கள் இருக்கிறதே இந்த உலகத்திற்கு ஒரு பெரிய அனுகூலம் இப்ப சொல்லலாம். blessing. Such people, their very presence is a blessing. So சின்னத்வைதாக யதாத்மானாக சர்வபூத ஹிதேரதாக, திரும்ப திரும்ப நிறைய இடத்துல சர்வபூத ஹிதேரதாக சொல்வார் பகவான். வந்து எல்லாரும் நல்லா இருக்கணும், சர்வே பவந்து சுகின, சர்வே சந்து நிராமயாக, சர்வே பத்ராணி பஷ்யந்து, மா கஷ்டித் துக்க பாக் பவேத். எவ்வளவு சின்ன மந்திரம் பாருங்க. என்ன, சர்வே பவந்து சுகின, சர்வே சந்து நிராமயாக. This is such a lofty thought. That means what? Unobstructed energy அவங்களுக்கு அப்படி இருக்கும். They are always energetic. Very contagious if you go near to such people. அப்படிப்பட்டவங்க கிட்ட கொஞ்ச நேரம் இருந்தோன்னு என்ன ஆயிடும், they spread so much of peace. They spread so much of positivity. Positivity. Somebody comes near, we should be the embodiment of that positivity should be there. We should spread that kind of an energy field should be there. Our presence, our very presence should create a kind of a calmness. ஒரு ஒரு அந்த பிரசன்ஸ் அப்படி இருக்கணும். They should create a calmness. The சர்வபூத ஹிதேரதா. Then it is said, 26ல என்ன பண்றாரு சொல்றாரு பாருங்க. He concludes in this 26th verse this entire thought process. இந்த 26வது ஸ்லோகத்துல அவர் வந்து அர்ஜுனன் எங்க கேள்வி ஆரம்பிச்சு இப்ப ரொம்ப நாள் ஆச்சு, 5வது அத்தியாயம் ஆரம்பிச்சு இந்த கர்ம யோகம், கர்ம சந்நியாசத்தை பத்தி சொன்னார். எப்படி கொஞ்சம் கொஞ்சமா அந்த கர்ம யோகம் வந்து கர்ம சந்நியாசத்துல முடியறது. அப்ப அந்த கர்ம சந்நியாசின்னா யாருங்கிறத இவ்வளவு நாள் படிச்சுட்டே இருக்கிறோம். காம குரோத வியுக்தானாம் யதீனாம் யதசேதசாம் அபிதோ பிரம்ம நிர்வாணம் வர்த்ததே விதிதாத்மனாம். இதெல்லாம் ஏற்கனவே சொன்ன இந்த வார்த்தைகள் எல்லாம் காமக்ரோத வியுக்தானாம் ஏற்கனவே பார்த்துட்டோம். நம்ம காமக்ரோதோத்பவம் வேகம்ங்கிறத சொல்லிட்டாரு. ஸோ காமக்ரோதங்கள் அப்படின்னு சொன்னாலே நீங்க அனுகூலம் பிரதிகூலம்னு எடுத்துக்கணும். நானும் வியுக்தானாம், வியுக்தானம் தே ஆர் ஜஸ்ட் தே ஹவ் கிவன் அப். அவங்களுக்கு ஒன்றும் என்ன கிடையாது, காமமும் கிடையாது, குரோதமும் கிடையாது. காமக்ரோத வியுக்தானம்.
Such people are called yatinam. Now, ஒண்ணு வந்து ஞானத்தை அடைந்தவர்கள். See, when you say yati, those who are striving also, இதை வந்து அடையறதுக்கு முயற்சி செய்பவர்கள் கூட. ருஷேகன்னு சொல்லும் பொழுது அப்படியே எடுத்துக்கலாம், ருஷிகள் இருக்கிறார்கள். அப்ப இங்க சொல்லும்போது யதீனாம், யதீனான்னு தே மே பி ஸ்ட்ரைவிங் ஆல்சோ, பட் தென் தே ஆர் ஸ்ட்ரைவிங் வித்தவுட் எனி காம அண்ட் குரோத. அப்படி இருக்கு. இல்ல எத்த சேத்தசாம், தே ஹவ் ஆல்ரெடி brought தேர் மைண்ட் பர்ஃபெக்ட்லி அண்டர் தேர் கண்ட்ரோல். எத்த சேத்தஸ், சேத்தஸ்னு தெரியுறது, சேத்தஸ்னா மனம், புத்தி, சித்தம். சித்தம் நார்மலா சித்தம். எத சேத்தசாம் அபிதக, அபிதகன்னா ஆல் சைட்ஸ்னு சொல்லுவாங்க. இப்ப ஆச்சாரியர் எழுதும்போது அபித்தகன் உபயத்தக ஜீவதா மிருதானாம்னு போட்டார் அவர். அபித்தகன்னா ஜீவத்தக, ஈவன் ஒய் லிவிங் ஆல்சோ, வாழும் பொழுதும் சரி, மிருதானாம் ஈவன் இஃப் த பாடி இஸ் ஆல்சோ டிராப்ட், ஈவன் ஆஃப்டர் லீவிங் திஸ் பாடி, ஈவன் ஒய் லிவிங். நமக்கு எப்படி ஜஸ்ட் ஆப்போசிட் மாதிரி, ஒய் லிவிங் ஆல்சோ வி ஹேவ் காமக்ரோத, ஆஃப்டர் லிவிங் ஆல்சோ வி ஹேவ் காமக்ரோத அப்படின்னு. சரி, காமக்ரோதத்தை இருக்கிற வரைக்கும் வச்சுட்டு போகும்போதாவது அதை அதை பத்திரமா எடுத்துட்டு போறோம். அதுதான் ஆச்சரியம் என்னன்னா, ஏன்னா அடுத்த இடத்துல கடையை விரிக்கிறதுக்கு என்ன பண்றோம், இங்க சேர்த்த எல்லா காமக்ரோதங்களையும் பத்திரமா எடுத்துட்டு போய் என்ன அர்த்தம், சேம் காமக்ரோதத்தோட என்ன பண்றோம், ஒன்லி திங் ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸுக்கு போறோம், அவ்வளவுதான். பட் இந்த அதே காமக்ரோதத்தை ஜீவிக்கும் பொழுதும் காமக்ரோதம், மரணாந்தரம் கூட என்ன ஆறுது, காமக்ரோதம். பட் திஸ் பர்சன் ஈவன் ஒய் லிவிங் ஆல்சோ ஹி ஹாஸ் நோ காமக்ரோத. தெரி ஒய் லிவிங்கே, வாழும் பொழுதே காமக்ரோதங்கள் இல்லைன்னா வாட் டு டாக் அபவுட் ஆஃப்டர் லிவிங். சர்டன்லி வாட் வில் பி தேர். ஹவு யூ லிவ் டிசைர்ஸ் வாட் ஹேப்பன்ஸ் ஆஃப்டர் யூ லிவ். திஸ் இஸ் தி சிம்பிள் கால்குலேஷன். சிம்பிள். ஹவு யூ லிவ் decides, what happens after you leave it. நமக்கு கொஞ்சம் நம்மளுடைய பாஸ்ட் எல்லாம் தெரிஞ்சா குவைட் இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா எப்படிலாம் தப்பு பண்ணணும்னு தெரியும், எங்கெல்லாம் வந்து எப்படி விடாம போகணுங்கிறது. இட் வில் ஷோ எவ்ரி திங். அப்படி பட் தென் அபிதக பிரம்ம நிர்வாணம். ஸோ ஸ்லோலி என்ன ஆகுது, பிரம்ம நிர்வாணம். அதனால பிரம்ம நிர்வாணம்ங்கிறதும் அபித்தக பிரம்ம நிர்வாணம்னு ஜீவிக்கும் பொழுதும் பிரம்ம நிர்வாணத்துல இருக்கிறார். அதுக்கப்புறமா என்ன ஆகுது, அதுக்கப்புறமும் பிரம்ம நிர்வாணத்துல இருக்கிறார். காரணம் என்ன, ஜீவிக்கும் பொழுதும் காமக்ரோதம் இல்லை, அப்புறமும் காமக்ரோதம் இல்லை. யூ காட் இட், தட் ஹவ் டு புட் தட் வேர்ட். ஸோ ஆச்சாரிய சேஸ் அபித்தக, அபித்தக இஸ் ஆல்சோ வெரி க்ளோஸ்லின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அபித்தக சரத்தின்னு கூட சொல்றோமே, அப்படி அபித்தகன்னு க்ளோஸ். ஏது உபயத்தகன்னு, உபயத்தகன்னு போத் வர்த்ததே. அங்கே லபந்தேன்னு சொன்னார், இங்க என்ன சொல்றாரு அப்படின்னு, வர்த்ததே. வர்த்ததேன்னு he said. சில அங்க யார் இருக்காங்க, யாரும் இல்ல. இப்போ ஒருத்தர் வந்து காமக்ரோதம் இல்லாம ஒருத்தர் இருக்கிறார், வாழும் பொழுதும் காமக்ரோதம் இல்லாம ஒருத்தர் இருக்கிறார், அதுக்கப்புறம் ஒருத்தர் இருக்கிறாருன்னு ஒருத்தர் இல்ல, யாரும் இல்ல. அதனாலதான் சொல்லுவோம், தெர் இஸ் ஒன்லி ஜீவன் முக்தி தான், ஜீவன் முக்தர்னு ஒண்ணு கிடையவே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அப்படி ஞானத்தை அடைந்தவர்னு யாருமே கிடையாது, அப்படி வெறும் ஞானம் தான் இருக்கிறது. அப்படி தெர் இஸ் நோ இண்டிவிஜுவல். அப்படியே இருந்தாலும் கூட, இஃப் தே சோஸ் டு ரீடைன் தட் இண்டிவிஜுவாலிட்டி, தட் இஸ் டிஃபரெண்ட். பட் தென் அங்க என்ன இருக்காரு, தான்கிற எந்த ஒரு அடையாளமும் இல்லாமல் வர்த்தத்தை வர்த்தது. எப்படி ஹவு ஹவு டூ தே கண்டினியூ, எப்படி இருக்கின்றார்கள் அப்படின்னா, விதித்த ஆத்மனா. இப்ப வாழும் பொழுது கூட என்ன அர்த்தம், விதித்த. விதித்த மீன்ஸ் ஞாத்தம்னு அர்த்தம். விதித்தம் அப்படின்னா நோயிங்னு சொல்றோமா இங்கிலீஷ்ல, அறிந்தவாறு. அதே மாதிரி விதித்த ஞாத்த ஆத்மானு அர்த்தம். ஆத்மா, ஞாத்த ஆத்மா, ஆத்மாவை அறிந்து, தன்னுடைய இயல்பை அறிந்து. அந்த வேர்டெல்லாம் தூக்கி விட்டுருங்க, ஆத்மா பிரம்ம அதெல்லாம் வந்து தேர் ஆர் ஒன்லி வேர்ட்ஸ். டோன்ட் ஹோல்ட் ஆன் டு தி வேர்ட் ஆத்மா பிரம்ம, அதெல்லாம் இட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். தெர் இஸ் ட்ரூத்ன்னு சொல்லலாம், சத்தியன்னு சொல்லலாம், அது ஸ்வரூபம். ஸோ ஸ்வரூபத்தில் என்ன இருக்கிறார்கள், தங்களுடைய உண்மையான அந்த இயல்பில் அவர்கள் திளைத்துக் கொண்டே இருக்கின்றார்கள். நவ் தட் கிருஷ்ணா சேஸ்,
there is a ஆச்சாரியர் இதுக்கு ஒரு நல்ல கனெக்ஷன் கொடுக்கிறார். அத இதானிம் தியான யோகம் சமயக் தர்ஷனஸ்ய அந்தரங்கம் விஸ்தரேன வக்ஷ்யாமி இதி தஸ்ய சூத்திரஸ்தானியான் ஸ்லோகான் உபதிஷதி ஸ்ம. அந்த ஸ்மன்னு பாஸ்ட் டென்ஸ். இதுக்கு ஒரு நல்ல கொடுத்துட்டாரு. அப்படி see many people think that ஒன்னு வந்து ரொம்ப ஞான யோகத்துல ஒரு சாதனையும் இல்லை, அது இல்லை, ஒன்னும் தெரிஞ்சுட்டா பொறுசு. So much of talk is going on nowadays because so many printed material is available. Now, everything is printed. Everybody speaks now. Then the people, according to their own understanding, they just speak. ஏன்னா 2 லெக்சர் கேட்டா நம்ம 3வது நாமளே ஒரு ஆர்டிக்கிள் எழுத ஆரம்பிக்கிறோமா இல்லையா அப்படின்னு. ஒரு 10 நிமிஷம் ஒரு வீடியோ கேட்டுட்டு நாம 2 பக்கத்துக்கு எழுதுறோமா இல்லையா? திஸ் இஸ் ஆல் intellectual exercises, how much we do. Most of the time என்ன எடுத்து there is a warning. See, this whole understanding has not turned into அது லிவிங் ஆகல. அது அந்த அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் என்ன இருக்கிறது அப்படின்னா it has become some kind of a knowledge. No, knowledge is not experience. அதனால இங்க ஒரு சின்ன வார்னிங்க்கு இது திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அத இதானிம் தியான யோகம். இந்த நிலையை அடைய இந்த காம குரோதங்கள் எல்லாம் சம் பீப்புள்ஸ் தியானம் எல்லாம் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை, ஏன்னா அப்படியே தெரிஞ்சுட்டா போறோம், அப்படி தெரிஞ்சு சொல்லிட்டே இருக்க வேண்டியதுதான். சொன்னவங்க எல்லாம் பண்ணிட்டு தான் வந்திருக்கிறாங்கிறது நமக்கு தெரியறதே இல்லை. அப்படி தோஸ் they have done all that. அதனால இங்க என்ன சொல்றார்? அத இதானிம் therefore to attain this state தியான யோகம் சமயக் தர்ஷனஸ். இந்த ஞானத்திற்கு இந்த தியான யோகம்ங்கிறது என்ன ஆயிடுறது? இந்த ஞானத்தை அடையிறதுக்கு இந்த தியான யோகம்ங்கிறது ஒரு உபாயம். உபாயமா அந்தரங்கம், ஒரு அந்தரங்க சாதனை. புரியுதா? ஸோ வி ஹாவ் டு டேக் தி சப்போர்ட் ஆஃப் மெடிடேட். இஃப் யூ கேன் ஆல் த டைம் இந்த ஸ்லோகத்துல சொன்ன மாதிரி யோந்த சுகக அந்தராமக அந்தர்ஜோதிஹி ததேவ முடிஞ்சா if you can revel in it without support of any meditation, anything is fine. It is good. So just beingங்கிறது ஒண்ணு. பட் sometimes we have to be extremely careful. அதனால அந்தரங்கம் விஸ்தரேன வக்ஷ்யாமி இதி. இதுக்கு கர்மயோகம் கர்ம சந்நியாசத்துக்கு இவ்வளவு நேரம் கர்மயோகம் ஒரு இதுவா சொன்னாரா இல்லையா? சித்தசுத்திக்கு கர்மயோகம் வேணும்னு. தென் இன்னொன்னு அடிஷனலா என்ன சொல்றேன், நான் தியான யோகத்தையும் சொல்றேன். therefore Dhyana yoga is also very important to gain this knowledge. Because nowadays there is a popular theory in Vedanta. Those who talk on Vedanta, they say that யோகம்ங்கிறது அவசியமே இல்லை, தியானம் எல்லாம் பிராக்டிஸ் பண்ணவே வேண்டாம், யோகம் எல்லாம் பிராக்டிஸ் பண்ணவே வேண்டாம், இதெல்லாம் அவசியமே இல்லைன்னு ஏன்னா வேட்டியை மடிச்சு கட்டிட்டு கிளம்புறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்ப அவ்வளவு பிறந்த கிருஷ்ணரே ஏன் இதெல்லாம் சொல்லணும்? கிருஷ்ணா ஆல்சோ கிவ்ஸ் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் ஃபார் திஸ் யோக சாதனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாரு. அதனால விஸ்தரேன வக்ஷ்யாமி இதி. இது ஆச்சாரியரே சொல்றாரு இல்லையா? எவ்வளவு அத்வைதம் சொன்ன ஆச்சாரியர் அவரே எழுதியிருக்கிறாரு. தத்ர சூத்திரஸ்தானியம், அது ரொம்ப சுருக்கமாக சூத்திரஸ்தானியம்னு என்ன அர்த்தம்? டு புட் த ஹோல் திங் இன் சிம்பிள் வேர்ட். அப்படி ஸ்லோகான் உபதிஷதி ஸ்ம. ஸோ 2 ஸ்லோகத்தை என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா அதை சுருக்கமா சொல்றதுக்காக கொடுத்துட்டாருன்னு. இப்ப இந்த 2 ஸ்லோகத்தை சுருக்கமா பார்ப்போம் நம்மளும். ஏன்னா இதனுடைய விஸ்தாரம் தான் 6வது அத்தியாயம். அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாரு? சுருக்கமா சொல்லிட்டு he just expanding or expounding that in 6th chapter. அது பூரா தியான யோகம் தானே. அதனால இங்க just he gives only an introduction. So we will see only this introduction. I am also not going to explain much. We will see more of it when we read 6th chapter. ஸ்பர்ஷான் கிருத்வா பஹிர்பாஹ்யான் சக்ஷுஷைவாந்தரே ப்ருவோः பிராணாபானோ சமோ கிருத்வா நாசாபியாந்தரசாரிணௌ யதேந்திரியமனோ புத்திः முனிர்மோக்ஷபராயணः
விகதேச்சா பயக்ரோதக எஸ் சதா முக்த ஏவ சக. 2 ஸ்லோகத்துல எல்லா யோகத்தையும் முடிச்சு முக்தி வரைக்கும் போயிட்டார். ஸோ ஸ்பர்ஷான் கிருத்வா பகீர் பாக்யான். நம்ம 3வது தடவையா இந்த வேர்டு ஸ்பர்ஷ வருது. நோ, ஸ்பர்ஷானா சப்தாதின்னு சொல்லிடுவார் ஆச்சாரிய. சப்த ஸ்பர்ஷ ரூப ரச கந்த. இந்த ஸ்பர்ஷான் கிருத்வா பகீர் பாக்யான், அதையெல்லாம் என்ன பண்றார்? சப்த ஸ்பர்ஷ ரூப ரச கந்தத்துல என்ன பண்றார்? வெளியிலே வைக்க சொல்றார். ஆச்சரியம் என்னன்னா அதுல ஏற்கனவே வெளியில தான் இருக்கு. The truth is, if you think about it, all the objects are already only outside only. God has not kept all these objects in your antakarana. அதையெல்லாம் வெளியில தான், அவர் எதை வெளியில வைக்கணுமோ அதை வெளியில தான் வச்சிருக்கிறாரு. நாம வீதியில போட்ட செருப்பை வீட்டுக்குள்ளேயும் நுழைச்சிருந்தா நாம என்ன பண்ண முடியும் அதுக்கு? இது அதை செருப்பை போட்டுட்டு என்ன பண்ணணும்? செருப்பை வெளியில விட்டுட்டு ஜம்முன்னு வீட்டுக்குள்ள வரும் பொழுது வெறுங்காலோட வரணும்னு சொல்றோம். அதே மாதிரி வெளிய வைக்க வேண்டியத வெளியில வைக்க வேண்டியதுதானே. இப்ப திருப்பி எதுக்கு இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் குடுக்கணும்? பிகாஸ் நாம எதெல்லாம் வெளியில இருக்கோ அத வெளியில விடுறது. அதெல்லாம் என்ன பண்றோம்? அத உள்ள அது உள்ள எடுக்கும்போது அத விட என்ன பண்றோம்? வி மல்டிப்ளை எவ்ரிதிங் அப்படி. ஆனா அந்த ஸ்பர்ஷ, சப்த, ஸ்பர்ஷ, ரூப, ரச, கந்தக்கு அதுக்கு ஒரு வியாக்கியானம் எழுதி தனித்தனியா ஒரு புக் வச்சிருக்கோம் உள்ள அப்படி. அது வெளியில ஏதோ சும்மா தான் இருக்கு. But then you write elaborate commentary, you take it, and then என்ன அர்த்தம்? You put ஒரு ப்ரொஜெக்டர் வச்சு இன்னும் உட்கார்ந்துட்டு நம்ம நாள் பூரா என்ன பண்றோம் அப்படின்னா, சப்த, ஸ்பர்ஷ, ரூப, ரச, கந்த இப்ப வெளியில இல்ல. என்ன அது மனம்ங்கிற ஒரு திரையில என்ன ஆகுது? நல்லா போட்டு ப்ரொஜெக்ஷன் பண்ணி என்ன பண்றோம்? ப்ரொஜெக்ஷன் பண்ணி யூ ஹேவ் இன்வைட்டட் தி ஹோல் திங் இன் யுவர் மைண்ட். இன்னும் இது வெளியில இருக்கணுமோ அதெல்லாம் உள்ள வந்துடுது. இது உள்ள வந்தவுடன் உள்ள இருக்கக்கூடிய அந்த அமைதி, ஸ்வரூபம் எல்லாம் எங்க போயிடுது? அது எங்கேயோ வெளியில காணாம போயிடுது அப்படி. ஸோ வெளியில இருக்கிறத உள்ள கொண்டு வந்தா, உள்ள இருக்கிறது என்ன ஆயிடும்? சுவாமி பார்த்தாரு, இவன் எல்லாத்தையும் உள்ள கொண்டு வந்துட்டான். அப்பா என்ன நான் வெளியில போயிடுறேன்னு. ஏன்னா எல்லா உலக விஷயங்களையும் கோயிலுக்குள்ள கொண்டு வந்தா, சுவாமி என்ன பண்ணுவாரு? கோயில்ல இருந்து என்ன பண்ணுவாரு? ஆள விட்டா போறேன்னு போயிருவாரு அப்படி. Therefore, Sparshan Krutva Bahir Bhagyan, there is no need to say this. ஏன்னா எல்லாம் ஏற்கனவே வெளியில தான் இருக்கிறது. ஏன்னா பிகாஸ் நாம அதையெல்லாம் என்ன பண்ணிட்டோம்? உள்ள கொண்டு வந்து வச்சிருக்கிறோம். புரியுறதா உங்களுக்கு? அதனால அதெல்லாம் இப்ப முதல்ல என்ன சொல்ல, டு ஸ்டார்ட் வித் கீப் எவ்ரிதிங் அவுட் சைட் ஒன்லி. இது தியானத்திற்கு. அட்லீஸ்ட் வென் யூ மெடிடேட் ட்ரை திஸ். ட்ரை திஸ். ஸோ தென் சக்ஷுஷக ச ஏவ அந்தரக புருவோஹோ அப்படி. இதெல்லாம் பின்னாடி பார்ப்போம். சக்ஷுகு, சக்ஷுகுன்னா கண்களை என்ன பண்றார்? புருவங்களுக்கு மத்தியில். ரொம்ப கவனமா படிக்கணும். புருவங்களுக்கு மத்தியில் உடனே 2 கண்ணையும் தூக்கி ஏதோ புருவத்துக்கு மேல போய் அப்படியே பீப்புள் சே தட் எனக்கு தலையெல்லாம் ஒரே எனர்ஜியா ஃபீல் பண்றேன். ஏதோ ஏனோ சம்திங் தே ட்ரை. தென் ஆல் சைக்கலாஜிக்கல் டிஸார்டர்ஸ் happens to them. They are all only imagine, most of the time all hallucinations, கற்பனைகள். இதெல்லாம் என்ன ஆயிடுது? They are driven by another problem. So, சக்ஷுஷக என்ன ஏவ அந்தரக புருவ. What it is that we will see in 6th chapter. 6வது அத்தியாயத்துல பகவானே சொல்வார். பிராணா பானு சமௌ கிருத்வா. So there is a prana, then there is a apana. இந்த 2 வாயு இருக்குது. The whole yoga sadhana is to bring these two in a perfect balance. Then the jiva enters inside சுஷும்னா. அவ்வளவுதான். யோகத்துல இதுதான். பிராணனையும் அபானனையும் சமப்படுத்திட்டா என்ன ஆயிடும்? ஜீவன் என்ன ஆயிடும்? சுஷும்னாக்குள்ள போயிடும். சுஷும்னா நாடிக்குள்ள போகும். அது யோகம். பிராணா பானோ சமௌ கிருத்வா. என்ன நாசாபியாந்தர சாரிணோ. See that this prana and apana moves only within the nas. நாசன்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, யூ ஜஸ்ட் கலெக்ட் இட். அதெல்லாம் நேச்சுரலா இட் வில் ஹேப்பன். என்ன நாசாபியந்தர. நாசாபியந்தரன்னு என்ன அர்த்தம்? நம்மளுடைய நாசம்னா மூக்கு. இந்த பிராணனத்தை அபானத்தை என்ன கொண்டு வந்துட்டார் அப்படின்னா,
அவர் வந்து அங்கேயே என்ன பண்றாரு, இது பிராக்டிசிங் எ கைண்ட் ஆஃப் எ பிராணாயம். பார்ட் 6 சாப்டர்ல ஹி வில் டெல் இட். யதேந்திரிய மனோபுத்தி, தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அப்புறம் இந்திரியம், மனம், புத்தி இவற்றை என்ன பண்ணணும், கொஞ்சம் கொஞ்சமா கண்ட்ரோல்ல கொண்டு வரணும். See, ஆழ்ந்த தூக்கத்தில் இதெல்லாம் நடக்கும். டீப் ஸ்லீப் இஸ் அப்சர்வ்ட். ஸ்பர்ஷான் கிருத்வா பகிர்பாகியான் happens in deep sleep. சக்ஷுஷைவாந்தரோ புருவக நேச்சுரலி வில் ஹேப்பன். பிராணாபான சம கிருத்வா, நீங்க டீப் ஸ்லீப்ல பாருங்க, பிராணன் அபானன்லாம் என்ன ஆயிடும் அப்படின்னா சமநிலையில இருக்கும். நாபியாசாந்தர சாரினோ இட் வில் ஹேப்பன். ஸோ இன் ஷார்ட், ஆல் திஸ் அப்படிதான் எ பர்சன் எக்ஸ்பீரியன்சஸ் டீப் ஸ்லீப். அப்படிதான் ஆழ்ந்த தூக்கத்தினுடைய அனுபவமே அதுதான். அப்படி அதனால தான் தெர் இஸ் அ பீஸ். ஸோ இட் ஹேப்பன்ஸ் நேச்சுரலி. அதுக்கு நீங்க என்ன யோகா சாதனை பண்ணியா அதெல்லாம் நடக்கிறது, நேச்சுரல் நடக்கிறது பாருங்க. அப்ப ஒரு பர்ஃபெக்ட் லிவிங், மோர் இம்பார்ட்டன்ட் ஃபார் யோகா இஸ் ஹார்மனியஸ் லிவிங். லிவிங் இன் ஹார்மனி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் டு ஸ்ட்ரைக் ஆல் தீஸ் கண்டிஷன்ஸ். அதனால யோகத்தினுடைய உச்சத்தை, யோகத்தினுடைய அனுபவங்களை எல்லாம் பெறுவதற்கு சாதாரணமான வாழ்க்கையில என்ன பண்ணணும் அப்படின்னா, வித்தவுட் கான்ட்ரடிக்ஷன், கன்ஃபியூஷன்ஸ் இல்லாம இஃப் கேன் லீட் வித் அ கைண்ட் ஆஃப் ஹார்மனி, அதான் காமக்ரோதங்கள் எல்லாம் இல்லாம இருந்து இதெல்லாம் நடக்கும். யதேந்திரிய மனோபுத்தி முனிஹி. ஸோ அப்படிப்பட்ட முனி. முனினா மனநசீலம். அப்படி மனனம் பண்றவர்கள், விசாரம் பண்றவர்கள், இல்ல பயிற்சி செய்பவர்கள், மோட்சப்பராயணாக. வாட் இஸ் த கோல் ஆஃப் டூயிங் ஆல் திஸ் யோகா, அதுவும் சொல்லிட்டார். த கோல் ஆஃப் யோகா இஸ் ஒன்லி மோட்சப்பராயணம். இந்த யோகத்திற்கு வேற எந்த லட்சியங்களும் கிடையாது, லட்சியங்களும் கிடையாது. தி அல்டிமேட் பர்பஸ் ஆஃப் டூயிங் திஸ் யோகா இஸ் ஒன்லி மோட்சப்பராயணம், கீப்பிங் தி ரியலைசேஷன் as the ultimate goal. விகதேச்சா பயக்ரோதக. இதுலயே இந்த சாதனைகள் பண்ணும் பொழுது என்ன வரும், there is இச்சா பயக்ரோத will be there. விகத, விகத மீன்ஸ் வீத, விகத எல்லாம் ஒண்ணுதான். வீதராக பயக்ரோதாக முனிர் மோட்ச பராயணாக. எங்கேயோ படிச்சிருப்பீங்க, ஒரு அத்தியாயத்துல படிச்சோம். வீதராக பயக்ரோதாக 2வது அத்தியாயத்திலே சொல்லுவார், சிதப்பிரிங்க லட்சணத்துல கூட வரும். விகதேச்சா பயக்ரோதம், ஒரு பயம் இல்லை, குரோதம் இல்லை, ஒண்ணும் இல்லை. இச்சா குரோதம் தான் ராகத்வேஷம், அதோட பயத்தையும் சேர்த்துக்கிறார். சதா முக்த ஏவ சக. அவர் தான் என்ன பண்றாரு, சதா முக்தகன்னு சொல்லி we will complete this last word. So then for all this yoga sadhana he introduces ஈஸ்வர ஆல்சோ. ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரு அப்படின்னா, பிகாஸ் நீங்க இதெல்லாம் பண்ணணும்னா கர்மயோகமா இருந்தாலும் சரி, தியான யோகமாக இருந்தாலும் சரி, ஒரு ஒரு ஈஸ்வர தத்துவத்தை he introduces ஈஸ்வர. ஸோ நிரீஸ்வரவாத யோகங்கள் எல்லாம் இருக்கிறது, ஈஸ்வரனை ஏற்றுக்கொள்ளாத ஒரு யோகம் இருக்கிறது. பட் பதஞ்சலி எல்லாம் ஈஸ்வரவாதம் தான். அவ்வளவு யோகம் சொன்ன பதஞ்சலி என்ன பண்றாரு அப்படின்னா, ஈஸ்வர பிரணிதானாத்வான்னு சொல்லிட்டார், ஈஸ்வரனை ஏத்துக்கிறார். ஸோ ஹி பிரிங்ஸ் தி எலமெண்ட் ஆஃப் த டிவோஷன் ஆல்சோ. இங்க என்ன பண்றாரு, ஈஸியா பண்றதுக்கு கர்மயோகத்திற்கு என்ன தேவைப்படுகின்றது, பக்தி தேவைப்படுகின்றது. யோகத்திற்கு, ராஜயோகத்திற்கு என்ன தேவைப்படுகின்றது, ராஜயோகத்திற்கு அந்த ஈஸ்வரன்கிற அந்த அந்த சத்தியத்தை, ஐ டோன்ட் கால் இட் அஸ் ஐடியா ஆர் கான்செப்ட்ங்கிற வார்த்தை யூஸ் பண்ணவே விரும்பல. ஈஸ்வரா இஸ் நாட் அ கான்செப்ட், ஈஸ்வரா இஸ் நாட் அன் ஐடியா, தட் இஸ் த ட்ரூத் இட் செல்ஃப் இஸ் மேனிஃபெஸ்டிங் அஸ் ஈஸ்வர. ஒரு சத்தியம், ஒரு தெய்வ ரூபத்துல என்ன இருக்கிறது இருக்குது. யூ டேக் அட்வான்டேஜ் ஆஃப் இட். அது இருந்தா, அது வேண்டாம்னு இருக்கிறவங்களுக்கு அது வேண்டாம். பட் தென் நாட் ஆல் ஆர் குவாலிஃபைடு டு சே தட் வி டோன்ட் வாண்ட் ஈஸ்வரருடைய ஈஸ்வர இஸ் அவைலபிள், டேக் இஸ் ஹெல்ப். ஸோ போக்தாரம் யஜ்ஞ தபசாம் சர்வலோக மகேஸ்வரம் சுகிருதம் சர்வபூதானாம் ஞாத்வா மாம் சாந்தி மிருச்சதி. அது கிருஷ்ணன் நானேன்ட்டார். அவர் ஒன்னும் அகங்காரத்துல எல்லாம் சொல்லல, சத்தியமா சொல்றாரு அப்படின்னு. ஸோ ஐ எம் அவைலபிள். என்ன அதுவும் ரொம்ப அழகா என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, சுகிருதம் சர்வபூதானாம். சி, ஐ எம் ஜஸ்ட் அ ஃப்ரெண்ட், நான் குரு இல்ல, நான் ஈஸ்வரன் இல்ல, என்னை அப்படி எல்லாம் ஒன்றும். சிம்பிளி சுகிருதம், சச் அ பியூட்டிஃபுல் வேர்ட். சுஹ்ருத் அப்படின்னு, ஹிருதயே ஷயம் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா,
எனக்கு பெரிய நீ வெளியில கோவில் கட்டியில நீ கஷ்டப்பட வேண்டாம். ஹிருதயே ஷயம். நான் உள்ள இருக்கிறேன். எத்கரோஷி எதஷ்னாஷி எஜ்ஜுகோஷி எஸ்தபசி தத்குருஷ்வ மதர்ப்பண முடியும். ஜஸ்ட் யூ யூ ரிமெம்பர் மீ தட் ஐ எம் தேர், அவ்வளவுதான். அதுவே உபாசனைன்னு சொல்றார். ஜஸ்ட் டு ரிமெம்பர் தி பிரசன்ஸ் ஆஃப் லார்ட் இன் யுவர் ஹார்ட் இட் செல்ஃப் இஸ் த கிரேட்டஸ்ட் வர்ஷிப். ஆல் த டைம் திங்கிங் தட் ஹி இஸ் தேர் இன் யூ ஆர் தேர், யூ ஆர் தேர். எவ்வளவு நீங்க ஒரு ஒண்ணும் பண்ணணும்ட்டே சொல்லல அவர். நான் இருக்கேன் அப்படிங்கிறது. அட்லீஸ்ட் யூ ரெஸ்பெக்ட் மை பிரசன்ஸ். People don't even recognize his presence. Not recognizing his presence is all disrespect. Disrespect. No, that's what we say, that keep your video on, video off. At least somebody is talking all the time and you keep your video off and then you do that. At least you recognize that person who is talking his presence and at least pay attention. Whether listening is different, totally different. Whether we listen or not, at least we recognize somebody's effort. எவ்வளவு அழகா சொல்றாரு. ஹிருதயேஷயம். என்ன அதுவும் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒண்ணும் பண்ண வேண்டாம். சர்வ கர்ம பல அத்தியக்ஷம். See, உன்னுடைய கர்மத்தை எல்லாம் நான் கவனிக்கிறேன். உன்னுடைய கர்ம பலன்களை எல்லாம் நான் கவனிக்கிறேன். ஐ எம் கான்ஸ்டன்ட்லி வாட்சிங் யூ. ஐ நோ யுவர் ஸ்ட்ரென்த். ஐ நோ யுவர் வீக்னஸ். அண்ட் யூ ஷுட் ஆல்சோ நோ தட் ஐ நோ யுவர் ஸ்ட்ரென்த். ஐ நோ யுவர் வீக்னஸ். ஒவ்வொன்னா சொல்றாரு அவர். You recognize my presence, but I'm not a passive. My presence is not very passive presence. It is very active presence. You know that I am constantly watching your doership, your karma pala. What are all you are going through, your struggles. I am there. I know your struggles. No, you put all your struggles on. அதையும் தூக்கி என்ன பண்ணு, என் மேல போடு. சுகிருத்தம்ங்கிற வார்த்தைக்கு எவ்வளவு அழகு. அப்படி ஒரு சுகிருத்து வாழ்க்கையில கிடைச்ச முடிஞ்சது. அப்படி ஒரு ஃப்ரெண்டு, ஒரு ஞானி நமக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருந்தாருன்னா, தட் வே ஐ வாஸ் சோ ஃபார்ச்சுனேட் டு கெட். புட்டு புட்டு வச்சிருவாங்க. எல்லாம் என்ன பண்ணுவாங்க, எவ்ரிதிங். ஸோ இதே சர்வக்கிரமம். அது மட்டும் சர்வ பிரத்யே சாட்சினம். நானே நீயா இருக்கிற, நானே தான் நீயாவும் இருக்கிறேங்கிறார். சர்வ பிரத்யே சாட்சினம். பிரத்யம்னா என்ன அர்த்தம்? See, I am witnessing all your thoughts, all the thoughts of your past, your present, your future. I am a சர்வஜ்ஞ. சர்வ பிரத்ய சாட்சி சர்வஜ்ஞ. நான் முட்டாள் இல்லைன்னு சொல்றார். நான் இருக்கிறேன். சரி, ஏதாவது கேட்டுருவீங்களா? தட்சிண கிருஷ்ண சாப்டர் முடிச்சுட்டு ஏதாவது ஒன்னும் கேட்க மாட்டேன்னு சொல்றாரு கிருஷ்ணர். ஐ டோன்ட் வாண்ட் எனி, ஒரு டம்ளர் தண்ணி கூட வேண்டாங்கிறாரு. ஆச்சாரியர் எழுதும் பொழுது பிரத்யுபகார நிரபேட்சத்தையா உபகாரினம். தட் இஸ் தி டெஃபினிஷன் ஃபார் சுகிருதம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பிரத்யுபகார நிரபேட்சத்தையா, ஒரு பிரதி உபகாரத்தையும் எதிர்பார்க்காது. நிரபேட்சத்தை, வித்தவுட் எக்ஸ்பெக்டிங் எனிதிங் ஃப்ரம் யூ. ஒரு உபகாரம் செய்ய வேண்டும். உபத்திரவம் பண்ணாம இருந்தாலே போறாரு. ஒரு உபகாரம் வேண்டாம். ஏதாவது முடிச்சிட்டு ஏதாவது தட்சிணைன்னு கேட்பாங்க, ஒரு தட்சிணை வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். ஸோ தி வேர்ட் சுகிருதம். சுகிருதம் சர்வபூதானம். நான் உனக்கு மட்டும் இல்லை அவர் சொல்றாரு. ஐ எம் ஃப்ரெண்ட் டு எவ்ரிபடி. தி ஹோல் கிரியேஷன் இஸ் மைண்ட். Therefore, I extend my warm heart. Such a what a lofty claim by the Lord. I am only just my warmth is always there. It is up to you to take it. It is up to you to reject it. I don't invite anybody. I don't reject also anybody. Sugurdam sarvabhutana. என்ன அழகான வார்த்தை, ஞாத்வா. If you know, that is enough. மாம் ஞாத்வா, நோ மீ டு பி யுவர் குட் ஃப்ரெண்ட். என்னை ஒரு நல்ல நண்பனாக, உன்னுடைய இதயத்திற்கு அருகாமையில் இருப்பவனாக கருதி எனக்கு நீ ஒன்னும் செய்ய வேண்டாம். ஒரு உபகாரமும், யூ நீட் நாட் இன்வைட் மீ ஆல்சோ, பட் ஐ எம் ஆல்ரெடி தேர். இட் இஸ் தேர். சாந்திம் ருச்சதி. கடைசியில் என்ன பண்றார்?
ஸோ மாம்னு இந்த மாம் நாராயணம். ஆச்சாரியார் சொல்லும் பொழுது மாம் சிவம்னு கூட சொல்ல மாட்டார், மாம் நாராயணம் தான் சொல்றாரு. அது நாராயணரா, மாம் நாராயண். சாந்தி முறிச்சது அப்படி. பி அட் பீஸ். நான் இருக்கேங்கிறத தெரிஞ்சுட்டு நீ அமைதியா இருந்தா போறோங்கிறாரு. சி, இஃப் யூ நோ தட் ஐ எம் தேர், தென் எதுக்கு பேச, எதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுறது? ஐ எம் வாட்சிங் யூ, ஐ எம் டேக்கிங் கேர் ஆஃப் யூ, ஐ நோ யூ, தெர் இஸ் நத்திங் விச் இஸ் நாட் நோன் டு மீ, தேர்ஃபோர் யூ பி அட் பீஸ். இதுக்கு நான் நிறைய உதாரணங்கள் மகாபாரதத்துல இருந்து அந்த பாண்டவர்களுக்கு he promised all that whatever he has promised. Promises are not just made in the air. If something is promised, he sees that, it happens. See, that is the power of yoga. Something Mrichati. I am the Bhoktar. I will consume everything னு சொல்றாரு. நீ கொடுக்குற ஏதோ சும்மா சக்கரை பொங்கலையும் வெண்பொங்கலையும் வெண்ணெயையும் இதையும் சாப்பிட்றவன் நான் இல்லை. என்ன போக்தாரம் அப்படின்னு, ஐ கேன் கன்சியூம் ஆல் யுவர் சின்ஸ் ஆல்சோ, ஆல் யுவர் புண்ணியம், உன்னுடைய புண்ணியத்தையும் அப்படிதான் அந்த சின்ன அவலை கொண்டு போய் அவன் கொடுத்தான் குச்சேலன். யூனோ there are so much secret is there in that போக்தார். யஜ்ய தபசாம். எல்லா யஜ்யங்கள் தபஸுகள், ஆல் யுவர் ஆக்டிவிட்டீஸ், கர்மத்தையும் கர்ம பலன். யஜ்ய தபசாம்னு என்ன அர்த்தம்? கர்ம கர்ம பலன். யஜ்ய இஸ் பர்ஃபார்ம்ட் அவுட் சைடு, தபஸ் இஸ் பர்ஃபார்ம்ட் இன்சைடு. போக்தாரம்னு என்ன அர்த்தம்? இட் ஆல் கம்ஸ் டு மீ ஓன்லி. சர்வலோக மகேஸ்வரம். ஐ எம் தி ஈஸ்வரா ஃபார் ஆல் யுவர் ஃபீல்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்சஸ். உன்னுடைய எல்லா அனுபவங்களுடைய ஈஸ்வரன் நான், உன் அனுபவங்களுக்கு ஈசன் நான். அந்த ஈசனாகி என்னை உன்னுடைய நண்பனாக நீ கருதி அர்ஜுனா அமைதி அடைவாயாக. திஸ் இஸ் வாட் தி அல்டிமேட் மெசேஜ் ஆஃப் கிருஷ்ணன். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதட்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.